ஃபேண்டசி, சயின்ஸ் ஃபிக்ஷன் இந்த மாதிரி யோசிக்கும் போது ஃபேண்டசினா புராண கதைகளுக்கு போயிடுவோம். டிராகன் படம், இல்ல லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் மாதிரி, தி ஹாபிட்ஸ் மாதிரி எல்லாம் ஃபேண்டசி படங்கள் இருக்கும். இல்ல மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்திகளா காட்டுறாப்ல ஃபேண்டசி கதைகளும் உண்டு. சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் எடுத்துக்கிட்டா என்னத்தையாவது ஆராய்ச்சி பண்ணி அதுல குட்டிகளாட்டாகி அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைன்னு சயின்ஸ் ஃபிக்ஷனை சயின்ஸ் பேஸ்டு படத்துல தான் காட்ட முடியும். ஆனா அரசியலுக்குள்ள இதையெல்லாம் பயன்படுத்தினா அது எப்படிப்பா அரசியலுக்குள்ள போய் ஃபேண்டசியவோ சயின்ஸ் ஃபிக்ஷனையோ கற்பனையவோ புகுத்த முடியும்னு யோசிக்கிறீங்களா? தி அட்ஜஸ்ட்மென்ட் புரேரோ அப்படிங்கிற 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனாலும் இப்பயும் பார்க்கும்போது ஏதோ நேத்து எடுத்த படம் மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷா சுட சுட இருக்கிறது இந்த படத்தோட மிகப்பெரிய பலம். அப்படி என்ன ஏது இந்த படத்துல இருக்குங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ ஒரு பெரிய அரசியல் தலைவராகணும்னு முயற்சி பண்றார். தேர்தல்ல போட்டி போடுறார். எல்லாருக்குமே நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்குது. எதிர்க்கட்சி வேட்பாளரை விட பாயிண்ட் இவர் கூடிக்கிட்டே போறார். இவரோட பிரச்சாரத்துல நிறைய பேர் இன்னும் பாப்பாங்க, கை தட்டுவாங்க. அதுல தொப்பி போட்டு கேமராமேன் பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறார் பாத்தீங்களா, அவரை நோட் பண்ணிக்கங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குது. தன்னோட கேம்பெயின் மேனேஜர்னு சொல்லுவாங்க. தேர்தல்ல தன்னை ஜெயிக்க வைக்கிற மேனேஜர் ஒருத்தர் பாப்ல. அந்த மேனேஜர் நாம 10 பாயிண்ட்க்கு மேல கூடுதலா இருக்கிறோம் எதிர்க்கட்சி வேட்பாளரை விட, கன்ஃபார்மா நாம தான் ஜெயிக்க போறோம்னு சொல்ல எல்லாருக்கும் சந்தோஷம். திடீர்னு பார்த்தா நியூஸ்ல ஒரு மேட்டர் வருது. தலைப்புச் செய்தியில ஒன்னு வருது. அதுல நம்ம ஹீரோ எக்ஸ்போஸ்ட் செய்யப்பட்டார். நம்ம ஹீரோவோட கடந்த காலத்துல பண்ண ஏதோ ஒரு தப்ப பத்தி புட்டு வச்சிருக்கானுங்க. அது என்ன ஏதுங்கிறத தெளிவா நமக்கு சொல்லல. ஆனா காலேஜ் ரீயூனியன்ல சில வருடங்களுக்கு முன்னாடி இவர் பண்ண ஒரு பஞ்சாயத்து இப்போ பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது. டப்பன்னு பாயிண்ட்ஸ் இறங்க ஆரம்பிக்குது. என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரே குழப்பத்துல இருக்கிறார். விவாத மேடையில எல்லாத்துலயுமே இவரோட பிரச்சனையை பத்தி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் தொப்பி போட்ட ஒரு 4 பேரு மொட்டை மாடியில நிக்கிறாங்க. அதுல ஒரு யூத் ஒருத்தவர் பாப்ல. மீதி ஆட்களெல்லாம் பாக்குறதுக்கு சீனியர் மாதிரி இருக்கிறாங்க. இவன் மட்டும் தான் ஜூனியர் மாதிரி இருக்கிறான். ஜூனியரை பார்த்து நீ ரொம்ப டயர்டா இருக்காப்ல தெரியுது, வேணா லீவ் எடுத்துக்கன்னு சொன்னா, இல்ல பரவாயில்ல நான் லீவ் எல்லாம் எடுக்க விரும்பல, வாங்க வேலையை பார்ப்போங்கிறாங்க. இந்த தொப்பி போட்ட குரூப் யாரு? இந்த தொப்பிகளுக்கும் நம்ம ஹீரோக்கு என்ன சம்பந்தம்? இவங்க என்ன பண்ண போறாங்க? இப்போ வரைக்கும் ஒன்னும் புலப்படல. அந்த பக்கம் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுங்க. இன்னைக்கு தான் வாக்குகள் எல்லாம் எண்ணுகிறாங்க. வாக்கு எண்ணிக்கை ஒவ்வொரு நகரத்தின் வாயிலா வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு தொகுதி வாரியமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எல்லா தொகுதியிலையும் அடி. கடைசி நிமிஷத்துல இவன் தோத்து போயிட்டான். சோகமாயிட்டாரு. சரி இன்டர்வியூ கொடுக்க வேண்டியிருக்கு, ஒரு ஸ்பீச் கொடுக்க வேண்டியிருக்கும். தோத்த போனாலுமே பிரஸ்ஸை மீட் பண்ணி மக்களை மீட் பண்ணி ஒரு ஸ்பீச் கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்பாங்க எல்லா பேருமே. இந்த எலெக்ஷன்ல தோத்தாலும் அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிப்போம் வைப்போம்னு. அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதை இவன் பாத்ரூமுக்கு போவான். ஜென்ஸ் பாத்ரூம் தான், ஆண்கள் கழிப்பறை. யாராவது இருக்கீங்களான்னு சவுண்ட் கொடுத்து பாக்குறான், யாரும் இல்ல. அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஸ்பீச் என்ன பேசணுங்கிறதெல்லாம் மனப்பாடம் பண்ணி அவரை சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கார். திடீர்னு பார்த்தா ஒரு பாத்ரூம்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வரா. நம்ம படத்தோட ஹீரோயின் வரா. இது ஆம்பளைங்க பாத்ரூம் தானே அப்படின்னு கேட்க, ஆமா கரெக்டா தான் நீங்க வந்திருக்கீங்க. நானு மேல ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, அந்த கல்யாணத்தை கொலாப்ஸ் பண்ணி விட்டுவிட்டேன். வெட்டிங் கிராஷர்னு சொல்லுவாங்க. ஏதாவது குட்டிகளாட்டா பண்ணி கல்யாணத்தை நிறுத்துறது. அதனால செக்யூரிட்டிஸ் எல்லாம் என்ன பிடிச்சி வெளியில தள்ளுறதுக்காக வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பயந்துகிட்டு தான் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்ததா சொன்னாங்க. நீ யாராவது இருக்கீங்களான்னு கேட்கும்போது நான் வெளியில வந்திருக்கணும். ஆனா ஆம்பளைங்க பாத்ரூம்ல எனக்கு என்ன வேலைன்னு ஒன்னு ஏதாவது யோசிப்பீங்க இல்லையா, அதனாலதான் உள்ளே உட்காந்தேன். சரி நீங்க 2 வார்த்தை பேசிட்டு போயிடுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க உட்காந்து விடாது பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. நீங்க எந்திரிச்சு போக வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நான் எந்திரிச்சு வந்ததா சொல்றாங்க. அப்புறம் நீங்க பேசுறத வச்சு பார்த்தா தேர்தல்ல புட்டுக்குச்சோ அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறாரு. சில லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். சில லட்சங்கிற சில 1000 வாக்குகள் தான் வித்தியாசம். இருந்தாலும் தோல்வி தானேங்கிறாப்ல. டை என்ன சரியா கட்டலையே அப்படிங்கிறது இந்த அம்மா. இது சும்மா ஸ்டிக் பண்ணாலே அப்படியே ஒட்டிக்கும் போல அந்த மாதிரி டை. உட்காந்து பொறுமையா டை எல்லாம் கட்டுறதுக்கு அரசியல்வாதிகளுக்கு நேரம் இல்ல. எலெக்ஷன்ல நான் கூட உங்களுக்கு ஓட்டு போலாம் தான் இருந்தேன். அந்த எதிர்க்கட்சி வேட்பாளர் இருக்கிறாரே அது சரியில்லை. ரொம்ப செயற்கையா இருப்பாப்ல அந்த மனுஷன் எல்லாம் எடுத்து பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே பேசி பார்த்தா 2 பேருக்குமே நல்ல செட் ஆகிறாப்ல தெரியுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ரொம்ப நாள் பழகினாப்ல ஒரு ஃபீல். அப்புறம் பேப்பர்ல அந்த எக்ஸ்போஸ்னு ஒரு மேட்டர் வந்துச்சு. அது மட்டும் வராம இருந்திருந்தா நீங்க இந்நேரம் ஜெயிச்சிருப்பீங்கல்லன்னு இந்த அம்மா கேட்க, நியூஸ்ல போட்டாலும் தான் போட்டாங்க, போட்டோ போடாமாவது போட்டாங்களா, போட்டோவோட அதுவும் பக்கத்துக்கு எழுதி வச்சிருக்காங்க. அதனாலதான் தோத்து போனாப்ல பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பாத்துருக்கோமா பழகிருக்குமான்னு ஹீரோ கேட்பாரு. இல்லைங்களேன்னு சொல்லும்போது 2 பேரோட மூஞ்சிலையும் ஏதோ ஒரு ஃபீல். கண்டதும் காதல். டப்புன்னு முத்தமலைய பொழிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் நம்ம கேம்பெயின் மேனேஜர் இந்த பக்கத்துல வருவாப்ல. அவரு பார்த்துட்டு சாரி நான் வேணா அப்புறம் வரட்டுமான்னு கேட்க, இல்ல நீங்க இருங்க நான் கிளம்புறேன்னு ஹீரோயின் கிளம்பிட்டா. அப்புறம் செக்யூரிட்டிஸ் வெட்டிட்டு வருவாங்க. ஓகே பார்க்கலாம் பாய்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் இவரு ஸ்பீச் கொடுக்க உட்கார்றாரு. ஏற்கனவே படிச்சார்ல ஒரு டெம்ப்ளேட்ட, இந்த தடவை வீழ்ந்தா என்ன, மறுபடியும் எந்திரிச்சு நிக்கணும், அதுதான் மேட்டர், எந்திரிச்சு நிப்போம், அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிப்போம், அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தவரு ஒரு ஸ்டேஜ்ல இதெல்லாம் எனக்கு எழுதி கொடுத்த ஸ்பீச், இதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு தோணுது, ஓப்பனா இருக்கணும்னு ஃபீல் பண்றாரு. நான் போட்டிருக்கேனே இந்த டையை கூட தேர்ந்தெடுத்தது என்னோட டீம் தான். 57 டை எடுத்து அந்த 57 டைகளையும் ஒவ்வொரு டையோட கம்பேர் பண்ணி சிவப்பும் ப்ளூவும் கலந்தாப்புல இருக்கிற இந்த டையை தான் தேர்ந்தெடுக்கணும்னு அங்க இருந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் போட்டிருக்கிற ஷூ கூட பாருங்களேன், ரொம்ப பலபலன்னு இருந்தா மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஓட்டு போடாதான்.
அதே மாதிரி ரொம்ப பலபலன்னு இல்லாம ரொம்ப பாலிஷ் போடாம அசிங்கமா இருந்தா அப்பர் கிளாஸ் ஃபேமிலி ஓட்டு போடாதான். அதனால எவ்வளவு பாலிஷ் போடணும் எவ்வளவு அழுக்கா வைக்கணுங்கிறத கூட இவரோட டீம் தான் முடிவு பண்ணுமா. இத முடிவு பண்ணி சொல்றதுக்கு ஒரு கன்சல்டன்ட்டுக்கு 8 லட்சம் ரூபாய் அவங்க பே பண்ணிருக்காங்க. இதாங்க அந்த ஷூன்னு சொல்லிட்டு ஷூ எடுத்து காட்டுவார். கேம்பெயின் மேனேஜர் அவர் எழுதி கொடுத்த ஸ்பீச்சை விட இப்படி யதார்த்தமா உள்ள என்ன நடக்குதுங்கிற உட்பட எல்லாத்தையும் யதார்த்தமா வெளியில எடுத்து சொன்னாப்லயே இந்த ஸ்பீச் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நியூஸ்ல கூட சூப்பரா பேசினாப்ல, மக்கள் மனசை மறுபடியும் கவர்ந்துட்டாப்ல அப்படி இப்படின்னு புகழ்றாங்க நியூஸ்லயே. ஆனா அடுத்த நாள் காலையில நம்ம ஜூனியர் பெஞ்சில உட்கார்ந்துட்டு இருப்பார். இந்த வழியா தான் ஹீரோ வருவான். கரெக்டா 7:05க்கு அவனோட காஃபி கொட்டணும், மிஸ் பண்ணிடாதன்னு சீனியர் சொல்லிட்டு கிளம்புறாரு. எனர்ஜி எஃபிஷியன்ஸ் டெக்னாலஜின்னு ஒரு கம்பெனி, எனர்ஜி ரிலேட்டிவா ஏதோ அந்த கம்பெனி வேலை பார்க்குது போல. அதுல சீனியர் பார்ட்னரா நம்ம ஹீரோ அப்பாயின்மெண்ட் செய்யப்படுகிறாராம். இவரோட ஸ்பீச் சூப்பரா இருந்ததுனால அடுத்த எலெக்ஷன்ல இவருக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னு நம்பப்படுகிறதா நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த எனர்ஜி எஃபிஷியன்ஸ் டெக்னாலஜியை வச்சிருக்கிற ஒரு கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனி பேரு ஆர்எஸ்ஆரா. அந்த கம்பெனியை உருவாக்குனவர் சார்லஸ் ட்ரெய்னரா. அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டர். ஒரு பேங்க் பேர் என்னது சார்லஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியை உருவாக்குன ஃபவுண்டர். அவங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த டெக்னாலஜிக்காக கொட்டுறாங்க போல, எனர்ஜி எஃபிஷியன்ஸ் டெக்னாலஜி. இந்த சார்லஸ் ட்ரெய்னரால நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு போல, சைல்டுஹுட் ஃப்ரெண்டா, சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டா. நம்ம ஹீரோவை தேர்தலில் ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவனோட கேம்பெயின் மேனேஜரா இவ்வளவு பெரிய சொத்துக்கும் அதிபதி, ஆனா கேம்பெயின் மேனேஜராவும் வேலை பார்த்திருக்காரு. ஆனா சின்ன வயசு ஃப்ரெண்டு அவர். இப்ப நம்ம ஹீரோவோட புது போன் அடிக்குது. போனை எடுத்து பேசுறாரு நம்ம ஹீரோ. யாரு கூட? அந்த ஃபவுண்டர், அந்த ஃப்ரெண்டு, அந்த மேனேஜர், இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். நாம ஃப்ரெண்டுன்னு வச்சுப்போம். ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி எவனோ ஒருத்தன் இன்டர்வியூ கேட்டிருக்காங்க, உன் கூட பேசணுமா, ஒரு 5 நிமிஷத்துல உனக்கு கால் வரும், இப்ப பேசிட்டு இருக்கிற நம்பர் தான் கொடுத்துருக்கேங்கிறாரு ஃப்ரெண்டு. இல்ல இந்த புது நம்பர் வேண்டாம், என் பழைய நம்பர் கொடுன்னு சொல்ல. இல்ல என்னால முடியாது, நீ நம்ம கம்பெனில ஜாயின் பண்ண போற சீனியர் பார்ட்னரா. அவன் பேச போறதெல்லாம் கம்பெனி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சேர்ந்து பேசுவான். எல்லா பிசினஸ் ரிலேட்டிவான கம்பெனி ரிலேட்டிவான போன் கால்ஸ் எல்லாம் கம்பெனி போன்ல தான் பேசணும், உன் பர்சனல் போன்ல பேசப்படாது. கம்பெனி இவனுக்காக பிளாக்பெரி போன் வாங்கி கொடுத்துருக்குது. சோ கம்பெனி போன்லயே பேசி பழகு தம்பி அப்படிங்கிறாரு. டிவில உன்னை பத்தி பேசிட்டு இருந்தாங்கப்பா, ஃபவுண்டரா, என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா, எனர்ஜி எஃபிஷியன்ட் டெக்னாலஜில நிறைய பணத்தை இறக்குறியா, அப்படி இப்படின்னு பேசினாங்கப்பா. போட்டோ காமிச்சாங்களான்னு இவர் கேட்கிறாரு. சொட்டத்துல அழகா தெளிவா தெரிஞ்சது அப்படின்னு இவன் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். சரி சீக்கிரவா, மீட்டிங் இருக்குன்னு கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிளம்பி இங்கிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. வர வழியில எல்லாம் நல்ல ஸ்பீச்சுப்பா, சூப்பரா பேசுறேன்னு பாராட்டிட்டு இருக்காங்க. 7:05 ஆயிடுச்சு. ஆனா நம்ம ஜூனியர் பாவம் அந்த டைமா பார்த்து தூங்கிட்டாப்ல. முழிச்சு பார்க்கும்போது தான் ஐயோ லேட் ஆயிடுச்சேங்கிறது தெரிய வருது. டைரி எடுத்து பாக்குறாரு. டைரியில ஏதோ ஒன்னு இருக்கு போலங்க. நம்ம பைய பஸ்ல ஏறான். ஓடுன்னு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே விரட்டிக்கிட்டு வராரு. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு, எப்பா ஒருத்தர் பஸ்ஸுக்காக விரட்டி வராருப்பான்னு சொல்ல, பஸ் டிரைவரோ 5 நிமிஷத்துல அடுத்த வண்டி வரும் சார், நம்ம கிளம்புவோம் சார்னு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா அதே சமயம் பார்த்தா பின்னாடி அந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கா, ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளை பார்த்ததுமே என்ன ஆச்சரியம்னு பக்கத்துல போய் உட்கார்றான். ஸ்பீச் எல்லாம் பார்த்தேன், படு பயங்கரமா இருந்துச்சு. பரவாயில்லையே, எழுதி வச்சதை பேசாரியா, ஓப்பனா மனசு விட்டு பேசியா, நான் சொன்னது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போலயே, அடுத்த எலெக்ஷன்ல உங்களுக்கு சீட்டு தருவாங்க போலயெல்லாம் அந்த பொண்ணு ஓட்டுது. இவனும் ஆமாமான்னு பேசிட்டு இருக்கிறான். பின்னாடி விரட்டிக்கிட்டே வந்தாப்ல. இல்ல இவர் டைம் ஆயிட்டே போறதுனால வேற வழி இல்லாம அவர் நிக்கிற இடத்துல இருந்து அப்படி கை அப்படி அசைக்கிறாரு, ஏதோ ஒன்னு பண்றாரு. அடுத்த செகண்ட் இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட காஃபி கொட்டுது. என்ன, இவர் மேல கொட்ட வேண்டிய காஃபி அந்த பொண்ணு மேல கொட்டிடுச்சு. ஐயோ ட்ரெஸ் எல்லாம் வீணா போயிடுச்சு, துவைச்சு அயன் பண்ணி கொடுக்குற அந்த செலவு என்னோடது, உங்க நம்பர் கொடுங்க ஜிபே பண்றேன்னு சொல்லிட்டு நம்பரை எழுதி வாங்கிக்கிறார். ஒரு சீட்ல இவளோட நம்பர் இருக்குது. அதே சமயம் இங்க நம்ம ஜூனியரை ஒரு வண்டி இடிச்சிருது. ஏதாவது ஆயிடுச்சான்னு பதறுவாங்க, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் டைரி எடுத்து தான் பாக்குறாரு. டைரியில ஏதோ ஒன்னு மாறி மாறி போகுது. அடச்சே, மிஸ் ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுறாரு. அடிக்கடி விடாத போன் கால் வந்துகிட்டே இருக்கும். என்ன பேச விடாம கால் வந்துகிட்டு இருக்குன்னு மிச்சம் இருக்கிற காஃபிலேயே போனை தூக்கி போடுவா. அப்புறம் அழகா தொடச்சும் கொடுப்பா. ஸ்டாப்பிங் வந்துருச்சுன்னு அவ இறங்குறா. அதே சமயம் ஃப்ரெண்டு பேசுவாப்ல. இல்ல ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி அதே பொண்ணு தான் பாத்ரூம்ல அன்னைக்கு பாத்தியே, அந்த பொண்ணை மறுபடியும் பஸ்ல பார்த்தேன்ப்பா, அப்படி இப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசுறான். பரவாயில்ல, தேர்தல் தோல்வியில இருந்து நீ வெளியில வந்து சந்தோஷமா பேசுறது எனக்கு சந்தோஷம்னு ஃப்ரெண்டு பாராட்டுறாரு. சரி, அவளோட ஸ்பீச் எல்லாம் மறுபடியும் யூஸ் பண்ணாத, அவதான் ஐடியா கொடுத்தா முதல் தடவை ஏதோ ஒரு லக்கில் ஓடிடும், அதுக்காக எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகணும் அவசியம் இல்லைன்னு இவர் ஓட்டுறாப்ல. நீங்க பராமப்படுறடா, நீ எழுதி கொடுத்த ஸ்பீச்சை விட அவ ஓப்பனா மைண்ட் விட்டு மனசை விட்டு பேசுன்னு சொன்ன அந்த அட்வைஸ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு உனக்கு பொறாமடான்னு இவன் ஓட்டுறான். அந்த பொண்ணு இறங்கி போயிடுச்சா. அதுக்கப்புறம் இவங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த கம்பெனில சோலார் பேனலை வச்சு ஏதோ ஒன்னு பண்ண போறதா பேசிட்டு இருக்கான் போல. அது சரிப்படாது போல மச்சான் அப்படின்னு ஃப்ரெண்டு பேசுறாரு. ஏன் மச்சான் பேசுறேன்னு அவன் கேட்கறான். போதுமான அளவு ரிசர்ச் நடக்கிறாப்ல, எனக்கு தெரியலையேங்கிறாப்ல. அது மட்டும் இல்லாம பட்ஜெட் வேற எக்குத்தப்பா போகுது அப்படிங்கிறாரு ஃப்ரெண்டு. இங்க பாருப்பா, நாம இந்த மாதிரி விஷயத்தை கையில் எடுக்கலன்னா வேற யார் கையில் எடுப்பா சொல்லு பாப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறாப்ல. சரி மீட்டிங் வா, மீட்டிங்ல வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாப்ல. பஸ் வந்து இறங்கினதும் இவன் ஆபீஸுக்கு வரான். இவங்க ஆபீஸ்க்குள்ள என்ட்ரானா ரிசப்ஷனிஸ்ட் போனை கையில எடுத்து வச்சவ
அப்படியே ஃப்ரீஸ் ஆனாப்ல உட்கார்ந்திருக்கிறா. இன்னொருத்தவர் போனை நோண்டிக்கிட்டு இருக்காரு, அவர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாரு. அதையெல்லாம் இவன் ரொம்ப வேகமா வந்ததுனால கவனிக்கல. இந்த பக்கம் ஒரு பொண்ணு கதவை திறந்தாப்ல அப்படியே நிக்கிறா. எல்லா பேருமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தான் நடந்து வந்துகிட்டு இருக்கான். ஆனாலும் பயபுள்ள இதெல்லாம் கவனிக்கல. கரெக்டா அந்த மீட்டிங் ரூமோட கதவை திறப்பான் பாருங்க. உள்ள உன்னோட சோலார் பேனல் மேட்டர் செட் ஆகாது போலன்னு சொன்னார்ல, அந்த டயலாக் இங்க திரும்ப திரும்ப பிளே ஆயிட்டு இருக்குது. சோலார் பேனல் மேட்டர்னு. அப்புறம் லசாலி கேஸா, அந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு சரி பண்றதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சுன்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. ஆனா ஹீரோ பாக்குற இந்த காட்சி அவனாலேயே நம்ப முடியல. எடிட்டரை இந்த சீனை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி இமேஜா கொஞ்சம் நேரம் காட்ட சொல்றேன். அப்படியே அந்த இமேஜை கொஞ்சம் உத்து பாருங்க. மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிற இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் அப்படியே இந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க. தொப்பி போட்ட ஆட்கள் எல்லாம் பரபரப்பா அங்க நகர்ந்துட்டு இருக்காங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஹெல்மெட் போட்ட ஒரு 3 பேர் இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டோட தலையில என்னத்தையோ ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோலார் பேனல் மேட்டர்னு திரும்ப திரும்ப ஏதோ சொல்லிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் தொப்பி போட்ட ஆட்களோ 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பையனுக்கு நாம ஸ்கேன் பண்ணோம்ல அப்படின்னு அந்த பக்கம் ஏதோ கேஸ பத்தி பேசுறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கையோ ஸ்கேன் பண்ணாங்களாம், அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. புறனே பேசுறாப்ல. பட்ஜெட் எங்கேயோ போகுதுன்னு அந்த டயலாக் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கு. சம்திங் இஸ் ராங். ஹீரோ இதை வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டார். என்ன நடக்குது இங்க, என்ன நடக்குது அப்படின்னு குழம்புறாரு. பிடிங்கடா அவனன்னு சீனியர் சொன்னதும் இவங்க எல்லாம் ஓடி போய் பிடிக்க பாக்குறானுங்க. அவ்வளவுதான், நம்மால் நிக்கலையே தெரிச்சு ஓடுவார். பின்னாடி ஹெல்மெட் போட்டவங்க எல்லாம் வெட்டிட்டு வருவானுங்க. ஆனா ஏதாவது ஒரு கதவை திறந்து தொப்பி போட்ட நம்ம சீனியர் மட்டும் ஓடவே இல்ல. அசால்ட்டா எதுக்க வந்து நிக்கிறார். மறுபடியும் வச்சு ஓடுவான், மறுபடியும் எடுக்க வர்றார், மறுபடியும் ஓடுவான், மறுபடியும் எடுக்க வர்றார். ஒரு கட்டத்துல ஃப்ரெண்டோட ரூமுக்குள்ள போய் கதவெல்லாம் சாத்திப்பான். அப்போ பின்னங்கதவை திறந்துகிட்டு நம்ம ஜூனியர் உட்பட எல்லா பேரும் வந்து இவனை அலாக்கா பிடிச்சிட்டாங்க. மயக்க மருந்து போட்டு மயக்கமடைய செய்யறாங்க. திருப்பி முழிச்சு பார்த்தா குடோன் மாதிரி ஒரு இடத்துக்குள்ள இருக்கிறான். இவனை என்ன பண்றது அப்படிங்கிறப்பல அவங்க பேசிட்டு இருக்காங்க. பேசாம இவனை ரீசெட் பண்ணிடலாமா, நிறைய மேட்டர் அவனுக்கு தெரிய விட கூடாத நிறைய மேட்டர் தெரிஞ்சிருக்கேன், ரீசெட் பண்ணிடலாமான்னு பேசுறாங்க. ஒரு ஆளை ரீசெட் பண்றதா இருந்தா அதுக்கு ஒரு சூட்கேஸ் வேணுமா, அந்த சூட்கேஸ் எடுத்துட்டு வரதா இருந்தா சேர்மனோட அப்ரூவல் வேணுமா. இதெல்லாம் நடக்கிற கதை இல்ல, நமக்கு லீகல் சப்போர்ட் வேணுங்கிறாப்ல இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது லீகல்ல இருந்து ஒருத்தர் வராரு. நான் தான் அந்த லீகல் சப்போர்ட். கண்டிப்பா சூட்கேஸ் எடுக்கிறதுக்கோ இவனை ரீசெட் பண்றதுக்கோ சேர்மன் ஒத்துக்கவே மாட்டார். வாய்ப்பே கிடையாதுப்பா, நீங்க பண்ண தப்பு தானே, நீங்களே சமாளிங்க அப்படிங்கிறாரு லீகல். இவனை ஏதாவது பேசி சரி கட்டுங்களே அப்படின்னு சொன்னா சரி கட்டுறதா இவனையா? இந்த கேள்வியை இவன் இன்னைக்கு பார்த்த அந்த விஷயங்களை பத்தி சாகர வர அவன் யோசிச்சுட்டே இருக்க போறான். இவனை எப்படி சரி பண்றதுங்கிறாப்ல சீனியர் பேசுறாரு. அடிக்கடி அந்த டைரியை பார்த்து ஏதோ பேசுறாங்க, டைரியை பார்த்து பேசுறாங்க. இவன் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு பார்த்த அந்த சந்தேகங்களுக்கான கேள்விகளுக்கான பதில தேடி அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். அவன் நிறுத்த மாட்டான்னு லீகல் கிட்ட எடுத்து சொல்றாரு சீனியர். இவனை நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும், இவன் சாகர வர கண்காணிச்சுட்டே இருக்கணும். இதை பத்தி யார்ட்டையும் அவன் பேசுறானா இல்லையான்னு. இதெல்லாம் தேவையில்லாத செலவு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவசியமா அப்படிங்கிறாரு சீனியர். இப்ப 40 வருஷத்துக்கு முந்தின அந்த டோரஸ் கேஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, ஆனா அந்த கேஸ் ரொம்ப மோசம்ல, அந்த மாதிரியா இந்த கேஸ் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கிறாரு சீனியர். அப்போ வேற வழி இல்லாம அந்த பயல ரீசெட் பண்ணாம அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சுமே, பரவாயில்ல யார்கிட்டயும் பேசாம அமைதியாருன்னு மட்டும் நம்ம ஃப்ரீயா விட்டோம். அப்புறம் நல்லபடியா தானே ஸ்மூத்தா அந்த கேஸ் முடிஞ்சு. அந்த மாதிரி இந்த கேஸையும் இவனையும் டீல் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. வேற ஆப்ஷன் இல்ல, வழி இல்லங்கிறாப்ல. நம்ம ஆளுக்கு ஒன்னும் பிரிபடல. டேய் யாருடா நீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மறுபடியும் கேட்பாரு. பிளான் படி எல்லாம் சரியா போகுதா அப்படிங்கறத ஊர்ஜிதப்படுத்துறவங்க தான் நாங்க, தி அட்ஜஸ்ட்மெண்ட் புரே அப்படின்னு சொல்றான். இவர் பேரு ரிச்சர்டா. அப்படியா, வணக்கம் சார்னு சொல்லி விட்டு அப்படியே தெரிச்சு ஓடுவார். அப்படி ஓடும்போது சும்மா விரல மட்டும் அப்படி சீனியர் அசைப்பாரு. தரையில இருந்த ஒரு கல்லு அப்படி மேல ஏறி அவனை வாரி விடும். பொத்துன்னு கீழே விழுவான். மறுபடியும் தூக்கி கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. உன் ஃப்ரெண்டுக்கு ஒன்னால நாங்க வேற வேலை பார்த்தோம், அதை பத்திலாம் நீ யோசிக்க வேண்டாம். அப்புறம் நீ இன்னைக்கு பார்த்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் பேசவே கூடாது. இதையெல்லாம் நீ பார்க்க வேண்டிய ஆளே கிடையாது தெரியுமா. சரியா 7:05க்கு உன் மேல காஃபி கொட்டி இருக்கணும். காஃபி கொட்டினதும் ட்ரெஸ்ஸை பாத்ரூம்ல போய் அலசிட்டு வர்றதுக்கு உனக்கு ஒரு 10 நிமிஷம் நீ எடுத்திருந்திருப்ப. 10 நிமிஷம் லேட்டா ஆபீஸ்க்கு வந்திருப்ப. அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நாங்க வந்த வேலையை முடிச்சுட்டு போயிருப்போம். நீ எதையுமே பாத்துருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா காஃபி கொட்ட லேட் ஆனதுனால பார்க்க கூடாத நீ பாத்துட்டேங்கிறாங்க. இது ஒண்ணு ஏன் தப்பு இல்லையான்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பஸ்ல அந்த பொண்ணையும் நீ பாத்துருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எனிவே நீ பாத்துட்ட, இனி வாழ்நாள் முழுக்க அந்த பொண்ணை நீ பார்க்க கூடாது, பேசக்கூடாதுங்கிறாங்க. சரி சரின்னு சும்மா போய் சொல்லுவான். ஆனா மனசுக்கு பிடிச்ச பொண்ணை எப்படி அவன் பார்க்காம முடியும்? ஆனாலும் அந்த பொண்ணு நம்பர் கொடுத்துச்சுல, அந்த சீட் எடுங்கறான்னு உள்ள அந்த பொண்ணு எழுதி கொடுத்த அந்த அவளோட நம்பர் இருக்கிற அந்த சீட்டை இவனோட கண்ணு முன்னாடியே எரிச்சிட்டாங்க. இதை பத்தி எல்லாம் வெளியில எங்கேயும் பேசக்கூடாது, என்ன சரியான ஒரு எச்சரிக்கை கொடுத்து போதம்பின்னு ஒரு கதவை திறந்து இங்க இருந்து தூக்கி வீசுறாங்க. அடுத்த செகண்ட் பார்த்தா ஃப்ரெண்டோட ஆபீஸ் ரூம்ல பொத்துட்டு போய் விழுகிறான். ஃப்ரெண்டு வந்து என்னடா தரையில என்ன பண்ணிட்டு இருக்கறன்னு கேக்குறாரு. உடனே மறுபடியும் எந்த கதவு வழியா விழுந்தானோ அந்த கதவை திறந்தா பக்கத்து ரூம் கான்ஃபரன்ஸ் ரூம். ஆனா பெரிய குடோன்ல இருந்துல நம்ம விழுந்தோம். இது எதையுமே அவனால நம்ப முடியல. ஃப்ரெண்டு கிட்ட வேற தலைவலிக்குதான்னு கேக்குறான். ஏன்னா தலையில தான் ஏதோ ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா தாண்டா இருக்கிறேன், ஃப்ரெஷ்கா இருக்கண்டா, ஒன்னும் பிரச்சனை இல்லடான்னு ஃப்ரெண்டு சொல்றான். ஆனா நீ தான் ஒரு மாதிரியா இருக்கிற. போன்ல பேசும்போது இந்த காதுல இருந்து அந்த காது வரைக்கும் இழுச்சிட்டு பேசின, இப்ப மட்டும் அமைதியாயிட்ட, என்ன மேட்டர் சொல்லுன்னு கேட்க, இந்த மாதிரி அந்த பொண்ணை பார்த்தனா அந்த பொண்ணோட நம்பரை நான் மிஸ் பண்ணிட்டேன்டா, அதான்டா சோகமா இருக்கேன்னு சொல்ல. சரி சரி விடு
சரியா போயிடும். எங்க போயிடுவா, பாத்திரம் தானே போறோம் அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு மீட்டிங் போலான்னு கூட்டு போறாரு. அங்க ஒரு போட்டோ அசைஞ்சிருக்கும், செவத்துல அது கொஞ்சம் நகர்ந்திருக்கும். அதை சரி பண்ணிட்டு 2 பேர் அப்படியே கீழே வராங்க. நம்ம ஹீரோவோட சோலார் பேனல் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட், அதை செய்யலாம், ஆனா பட்ஜெட் ஹெவியா வரும் அப்படிங்கிறப்பல டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹீரோ என்ன நினைப்பா, ஆமாப்பா பட்ஜெட் அதிகம், இதை பண்ண வேண்டாம்ப்பான்னு ஃப்ரெண்டு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தான். ஆனா ஃப்ரெண்டு நாம செய்யலனா இந்த விஷயங்கள் எல்லாம் வேற யார் செய்வா, பிற்காலத்துல உலகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கூட இதை உருவாக்கலாம், யாருக்கு தெரியும், அதனால நாம செய்வோம்பான்னு அப்ரூவல் கொடுக்குறாரு ஃப்ரெண்டுகாரன். அதை நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. ஃப்ரெண்டோட இந்த மாற்றம் எதனால, நேச்சுரலா அவனுக்கிட்ட இருக்கிற ஒரு மாற்றமா, இல்ல அவங்க தலையை ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி ஒரு புது எண்ணத்தை ஒரு மாற்றத்தை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்களா தெரியல. நான் அந்த ப்ராஜெக்டுக்காக தான்ப்பா இந்த வேலைக்கே சேர்ந்திருக்கிறேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி அப்ப பண்ணிடலான்னு ஃப்ரெண்டு சொல்லிட மீட்டிங் முடியுது. அடுத்து நம்ம ஜூனியரை காட்டுறாங்க. ஆள் ஒரு மாதிரி சோகத்தோட மொத்த உருவமா இருக்கிறான். ஒரு லைப்ரரி மாதிரி இருக்குது. சோகமாவே அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கொடுத்தால ஒரு நம்பர், அந்த நம்பர் எதுவா இருக்கும், இதுவா இருக்குமோ இல்ல அதுவா இருக்குமோன்னு முன்னாடி பார்த்த ஒரு 2-3 டிஜிட் தான் ஞாபகம் இருக்கு, 3-4 இலக்கங்கள் தான் ஞாபகம் இருக்கு, பின்னாடி இருக்கிற நம்பர்ஸ் ஞாபகம் இல்ல. அதனால விதவிதமா நம்பர் எழுதுறான். அதே சமயம் நம்ம ஜூனியர் அங்கிட்ட வருவாரு. உலகமே தலைகீழா மாறி கிடக்குது, நீ இன்னும் அந்த பொண்ணை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கிறியான்னு ஜூனியர் வந்து கேக்குறாப்ல. ஒரு காலம் உனக்கு நம்பரே ஞாபகத்துக்கு வந்தாலும் உன்னால முடியாது தம்பிங்கிறாப்ல. இந்த நம்பர் நீ கண்டுபிடிக்கலாம், ஆனா அந்த பொண்ணு வேற நம்பர் மாத்தி இருக்கலாம்ல, எப்படி வேணாலும் விதி மாறும்பா அப்படிங்கிறாப்ல. தான் பேரு ஹாரின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. நீங்க என்னடா மனிதர்களை அசைவிடாம ஃப்ரீஸ் பண்ணி நிப்பாட்டுறீங்க, மூளையை ஸ்கேன் பண்றீங்க, யாரா அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா அப்படின்னு கேட்டா ஜூனியரோ எல்லாத்துக்கும் ப்ராப்பரான அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறதுங்கிறாரு. அதே சமயம் சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமாங்கன்னு கடைக்காரம்மா கேட்டா ஏதோ ஆர்டர் பண்றாங்க. சரிப்பா ஏதோ அப்ரூவல் எல்லாம் வாங்கியிருக்கீங்க, ஆத்தரைசேஷன் எல்லாம் பண்ணிருக்கா சொன்னீங்களே, யாரும் உங்களுக்கு இதெல்லாம் அப்ரூவல் கொடுத்ததுன்னு கேட்டா த சேர்மன் அப்படின்னு சொல்றாப்ல ஜூனியர். சேர்மனா அப்படின்னு கேட்க, உங்க உலகத்துல நீங்க வேற வேற பேரெல்லாம் வச்சு அவரை கூப்பிடுவீங்க, நாங்க சேர்மனை தான் கூப்பிடுவோம், இங்க வச்சு எல்லாத்தையுமே பேச முடியாது, 4 மணிக்கு என்ன சந்தி, நான் உனக்கு எல்லா பதிலையும் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு கிளம்புறாரு. இந்த மேட்டரை மட்டும் நீ வெளியில யாருக்கிட்டையாவது தெரிஞ்சோ தெரியாமலையோ வெளிப்படுத்தணும்னு நினைச்ச உன்னை ரீசெட் பண்றதுக்கான பர்மிஷன் ஆட்டோமேட்டிக்காவே சீனியருக்கு கிடைச்சிடும். அவர் உன்னை ரீசெட் பண்ணிடுவாரு, பாத்துக்கான்னு மட்டிட்டு போறாப்ல ஜூனியர். 4 மணி மறந்துறாரு, வந்து சேர்ந்துருன்னு சொல்லிட்டு கிளம்புறாப்ல. கரெக்டா இவனும் டைமுக்கு அங்க வந்துட்டான். ஒரு போட்ல சந்திக்கிறதா பிளான சந்திச்சுக்கிட்டாங்க. கேள்விகளை கேளு, முடிஞ்ச அளவு பதில் சொல்றேன்னு சொல்றாப்ல ஜூனியர். என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணீங்கன்னு கேக்குறான். இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான எதுக்கு ரிஸ்க் எடுக்கணுங்கிற ஒரு சின்ன மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறோம் அவ்வளவுதான் அப்படிங்கிறாப்ல. எல்லாம் மேல இருக்கிறவன் சொல்றான், நாங்க செய்யறோங்கிறாரு ஜூனியர். மேல இருக்கிறவன் சொல்றான் செய்றீங்களா, நீங்களா யாரு, தேவ தூதுவர்களா அப்படின்னு கேட்டா, ஒரு காலத்துல அப்படியும் எங்களை கூப்பிட்டாங்க தான், இப்ப நாங்களே ஜூனியர் சீனியர்னு பேசிட்டு இருக்கிறதா சொல்றாப்ல. சரி இந்த மேட்டர்லாம் என்கிட்ட சொல்றியே, இது அலவுடா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பாப்ல. ஆக்சுவலா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கண்காணிக்க வேண்டியது அந்த பொறுப்பு இவர்களோடது, ஆனா போதுமான அளவு மேன் பவர் இல்ல, அதனால எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் கண்காணிச்சுட்டே இருக்க முடியாது. அப்புறம் தண்ணிக்கும் இவங்களுக்கும் ஆகாதான், தண்ணி எதுக்கு இருக்கிற மனிதர்களோட எண்ண ஓட்டத்தை இவங்க அலசி ஆராய விடாதான், அவர்கள் எடுக்க போற முடிவுகள் இதுதான் எடுக்க போறாங்கிறத இவங்களால கணிக்க முடியாதான், அதனாலதான் சுத்தி தண்ணி இருக்கிற இந்த இடத்துக்கு உன்னை கூப்பிட்டு உங்ககிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேங்கிறாப்ல. எங்களுக்கு நீண்ட ஆயுட்காலம் இருக்குது, உங்களை விட பல மடங்கு அதிகமான ஆயுள் காலத்துக்கு நாங்க வாழ்வோம், அவ்வளவுதான் உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசங்கிறாப்ல ஜூனியர். சரி எதற்காக எனக்கு உதவி பண்றேன்னு கேட்டா காரணம் இருக்கு, ஆனா சொல்ல மாட்டேங்கிறாப்ல. சரி அந்த பொண்ணையும் என்னையும் ஏன் அவங்க பிரிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு கேட்டா, ஏகப்பட்ட ரிசோர்சஸ் உன்னை இந்த இடத்துல வைக்கிறதுக்காக நிறைய அவங்க செலவு பண்ணிட்டாங்க, அதனால அவ்வளவு ஈஸியா உன்னையும் அவளையும் சேர விட மாட்டாங்க, அதையும் தாண்டி நீ அவளை தேடத்தானே போற அப்படின்னு ஜூனியர் கேக்குறாரு. நீ எவ்வளவு தேடினாலும் அவ கிடைக்க மாட்டா, அதுக்கேத்தாப்ல எல்லாத்தையுமே செட் பண்ணுவாங்க அவங்க, தேடுற ஒன்ன தடுக்கணும்னு அவசியம் இல்ல, ஆனா நீ எங்க போனாலும் முட்டுச்சந்துல போய் முடியறாப்ல அவர்களால மாத்த முடியும் பாத்துக்கோங்கிறாரு. கிட்டத்தட்ட 1 கோடி பேரு இந்த நகரத்துல மட்டும் இருக்கிறாங்களா, அவளெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது, பேசாம அவளை மறந்துரு, உன் வாழ்க்கையில அடுத்தது என்னன்னு பாத்துட்டு போயிட்டே இரு அப்படின்னு ஒரு அட்வைஸ போட இவனும் ஜோகமா கிளம்பிட்டான். எப்பெல்லாம் பஸ்ல ஏறானோ அப்பெல்லாம் கண்ணு ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணை தான் தேடும். ஆனா பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது கீழே அவன் நடந்து போறாப்ல தெரியும், உடனே வண்டியை நிப்பாட்டிட்டு பின்னாடியே தேடி ஓடுவாரு ஹீரோ. அவளே தான் 1 கோடி பேர்ல இந்த ஒரு பொண்ணை அவன் எப்படி தேடுவான்னு பார்த்தா அசால்ட்டா கிடைச்சிட்டா அப்படின்னு நாம நினைப்போம். அங்கதான் தப்பு பண்றோம். இது அடுத்த நாளே நடக்கிற கதை இல்ல. போட்ல நம்ம பசங்க பேசிக்கிட்டாங்கல்ல ஜூனியரும் இவனும், அங்க இருந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிப்போச்சு. இந்த 3 வருஷமும் இவ ஒரு பஸ்ல வந்தா இல்லையா ஒரு ரூட்ல, அந்த ரூட்லயே தான் இவன் வரான், ஆபீஸுக்கு போவான் வருவான். எப்பயாவது இந்த ரோட்டு பக்கம் போகும்போது வரும்போது இவளை பாத்திர மாட்டோமா அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்திருக்கோம். 3 வருஷத்துல இன்னைக்கு தான் இவ சிக்கி இருக்கிறா. எங்கேயாவது உட்காந்து பேசலாமான்னுவான். இல்ல என்ன 3 வருஷம் நீ கண்டுக்கவே இல்ல, திடீர்னு இப்ப வந்து உட்காருவோமா பேசுவான்னு கேட்டா என்ன அர்த்தம் பொண்ணு கேப்பா. அதே சமயம் போன் கால் அடிக்குது. இவனு சுத்தியும் முத்தியும் பரபரப்பா பாக்குறான், யாராவது இவனை நோட் பண்றாங்களான்னு பாக்குறான். போன்ல பேசுறது ஃப்ரெண்டு தான். மச்சான் அப்புறம் பேசுறேன்டா, 3 வருஷத்துக்கு பிறகு அந்த பொண்ணை நான் பாத்துருக்கேன்டா, அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாப்ல. நம்பர் கொடுத்தேன், அந்த நம்பருக்கு நீ போனும் பண்ணல அப்படின்னு இவ கோவப்படுவா. எல்லாத்தையும் விலைக்கு சொல்றேன், என் கூட நடந்து வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு வருஷம் ஆயிப்போச்சே, இதுக்கு நடுவில் நான் ஏதாவது ஒரு பையனை லவ் பண்ணிருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்னு இவ கேட்கறா. நல்ல கேள்விதான். லவ் பண்றியா அப்படின்னு கேட்டா
பண்ணிருந்தா என்ன தப்புன்னு இவ கேக்குறா. பண்ணல, இருந்தாலும் சிச்சுவேஷன் கொஸ்டின் கேக்குறா போல. இந்த கேப்ல எனக்கு கல்யாணம் கூட இருக்கலாம்னு ஒரு பிட்ட போட ஐயோன்னு பதறி போவான். ஆனா எதுவும் நடக்கல, லவ்வும் பண்ணல, சிங்கிளா தான் இருக்கிறாளா. சரி, இப்போ நான் நம்பர் கொடுத்து என்ன கூப்பிடல, அதுக்கு ஒரு மொக்கையான காரணத்தை வச்சிருப்பேன்ல, அந்த காரணத்தை சொல்லு பாப்போம் அப்படின்னு அவ கேக்குறா. பாக்கெட் அடிச்சிட்டாங்க, பாக்கெட்ல தான் நீ எழுதி கொடுத்த அந்த சீட் இருந்துச்சு, பர்ஸோட அதுவும் போயிடுச்சுங்கிறா. இவ அதை நம்ப மாட்டேங்கிறா. 3 வருஷமா அவனை பார்க்கணுன்றதுக்காக இந்த ரூட்லயே நான் திரும்ப வரனே, இதுல என்ன நம்ப மாட்டேயான்னு ஒரு லாஜிக்க போடுறான். சரி, உன் மேல சத்தியமா சொல்றேன், உன் நம்பர் எனக்கு கிடைக்கல, கிடைச்சிருந்தா கண்டிப்பா நான் உன்னை பேசியிருப்பேன், மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். அப்பையும் நம்ப மாட்டேன். எங்க அப்பா அம்மா மேல சத்தியமா, அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க சவப்பட்டி மேல சத்தியமா சொல்றேன், உன் நம்பரை சத்தியமா மிஸ் பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் அவன் நம்புறான். இந்த பக்கம் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தன் ஓடியாரான் சீனியரை பாக்குறதுக்காக. பிரச்சனை சாருங்கிறான், டைரி எடுத்து நீட்டுறான். பிளான் படி நம்ம ஹீரோ போகல, வேற ரூட்ல போறான்னு சொல்ல அந்த பையன் அடங்க மாட்டேங்கிறானேன்னு சீனியர் வருத்தப்படுறாரு. சரி, எப்படி அந்த பொண்ணை அவன் பார்த்தான்னு கேட்டா, ரோட்ல யதார்த்தமா போய்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டாங்க அப்படிங்கிறாரு கூட இருக்கிறவர். எதுக்கு நம்ம சீனியர் வருவான், 3 வருஷம் ஆச்சு, இப்பயும் நீ அன்னைக்கு பண்ண அந்த தப்ப தாண்டா நான் சரி பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஜூனியரை பார்த்து சீனியர் திருடி போவார். டிபார்ட்மெண்ட்ல ஒரு கதவை திறக்கிறாங்க. அடுத்த கணம் இவங்க எந்த பில்டிங்குள்ள என்ட்ரு ஆவாங்களோ அந்த பில்டிங்குள்ள டிபார்ட்மெண்ட் ஆட்கள் ஆல்ரெடி வந்து நிக்கிறாங்க. அந்த அம்மா டான்ஸரா, டான்ஸ் ஸ்டுடியோக்கு டெய்லி போயிட்டு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போல. அந்த ஸ்டுடியோட பவரை கட் பண்ணலாமேன்னு இந்த பக்கம் சீனியர் சொல்றாப்ல. இவங்க டான்ஸ் கம்பெனி மூலமா நாளைக்கு ராத்திரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காங்களா, நீ வேணும்னா வந்து பார்க்கலான்னு இவ கூப்பிடுறா. எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுங்கிறத இவர்களால கணிக்க முடியாது. ஆனா நடக்கிற விஷயத்தை வச்சு இவன் என்ன மாதிரி ஆப்ஷனை தேர்ந்தெடுப்பாங்கிறத அவங்களால ஓரளவு கணிக்க முடியும். இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஒரு 36 மணி நேரத்துக்கு இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் பேசாம பாத்துக்கிட்டா, அப்புறம் அவன் மன்னிக்கவே மாட்டா, இவனை கண்டுக்கவும் மாட்டா அப்படிங்கிறாப்ல அவங்க ஏதோ ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. அப்பப்போ சுத்தி முத்தியும் திரும்ப பார்த்துப்பான். இவங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க கூடாதுன்னு ஆட்டைய குலைச்சு வரதுக்காக ஃப்ரெண்டோட மூளையை போய் மறுபடியும் ஸ்கேன் பண்ணி ஃப்ரெண்டை இங்க வர வச்சு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு கூப்பிட வைக்கிறாங்க. அடுத்த தேர்தல்ல இவன் பங்கெடுக்க போற அந்த மேட்டரை சொல்றதுக்காக பாலத்துக்கு கீழே மக்கள் கூடி இருக்கிறாங்களாம். இவன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணுமா, அவ்வளவு முக்கியமானதான். ஏப்பா இவ்வளவு முக்கியமான மேட்டர் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையாப்பான்னு ஹீரோயின் சொல்றா. அவ்வளவு முக்கியம்னா போ அப்படிங்கிறா. அவன் இல்ல எனக்கு நீதான் முக்கியங்கிறான். சரி நீ வரையா, என் ஸ்பீச்சை பார்க்க வரையா அப்படின்னு இவன் கேட்க, இல்ல நான் ரிஹர்சல் பண்ண போகணும், இப்பதான் நியூஸ் வந்துச்சு எனக்கு கூட மெசேஜ்ல பார்த்தேன், நீ எங்க உன்னோட அனௌன்ஸ்மெண்ட் பத்தி மக்கள் கிட்ட சொல்ல போறியோ அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டுடியோல தான் எங்க ரிஹர்சல் இருக்க போகுதுன்னு இப்பதான் நியூஸ் வந்துச்சுன்னு இவ சொல்லுவா. இவ்வாறு யாரு ஃப்ரெண்டு சொல்றாப்ல, டேய் ஹீரோ, நீ ஸ்பீச் கொடுக்க போற அந்த இடத்துல இருந்து 3 நிமிஷம் நடந்து போனாலே இவளோட ஸ்டுடியோவை நம்ம ரீச் பண்ணிடலாம், ஸ்பீச்சை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவளை பாரு அப்படிங்கிறார். பில்ல கூட அவரே செட்டில் பண்ணி இந்த பையில கூட்டிட்டு போறாப்ல. அவங்க டைரியில பார்க்கும்போது ஒரு இடத்த மட்டும் சிவப்பு கலர்ல மார்க் பண்ணுது. இது சிவப்பு கலர் என்னன்னா ரொம்ப முக்கியமான டிசிஷன் இந்த மாதிரி சிவப்புல காட்டுவாங்க. 2 பேரும் ஒரு கால் கிஸ் பண்ணா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் ஒரு டிசிஷன் இருக்குதுங்க. ஒரு கால் அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் பிரிக்கிறது கஷ்டமா. அதனால அவங்க கிஸ் பண்ண போற இந்த தருணத்தை எப்படி கெடுக்கிறதுன்னு பிளான் பண்ணி ஒரு மெசேஜை ஃப்ரெண்டுக்கு போட்டு விடுறாங்க. எப்படி டிவி ஆட்கள் உன்னை இன்டர்வியூ பண்றதுக்காக ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, உடனே போயாகணும்னு கரெக்டா கிஸ் பண்ண அந்த சமயம் பார்த்து போட்டு விட இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணல, அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஒரு டீப் லவ்வோட ஒரு கிஸ் கொடுத்துருந்துருக்கணும். குட் பை கிஸ் மாதிரி கண்ணத்துல கொடுத்துட்டு சரி பாப்போம் அப்படின்ட்டு கிளம்புவான். இதனால ஒன்னும் பெருசா பிரச்சனை வராதுன்னு டிபார்ட்மெண்ட் நினைக்குது. டீப் கிஸ்ஸா இருந்திருந்தா, காதல் முத்தமா இருந்திருந்தா பிரச்சனை பெருசுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இங்க வந்து இறங்கினா பொதுமக்கள் எல்லாம் இவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தது நிஜம். மேல பாலம் இருக்குதா, பாலத்துக்கு கீழே மக்கள் காத்துட்டு இருக்காங்களா, இவன் ஸ்பீச் கொடுக்க போறானா, பக்கத்துல தண்ணி இருக்குது, தண்ணிக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆகாது இல்ல, சோ இவனை நிறைய அவங்களால டிஸ்டர்ப் பண்ண முடியாது, இவன் என்ன சொல்ல போறாங்கிறதையும் கணிக்க முடியாது. மக்கள் எல்லாரையும் பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு விசாரிக்கிறாப்ல. அப்புறம் நம்ம ஹீரோயினோட டான்ஸ் ரிஹர்சல வேற ஒரு ஸ்டுடியோக்கு இவங்க மாத்தி விட்டானுங்க. இந்த பக்கம் எலெக்ஷன்ல நான் நிக்க போறேன் அப்படின்னு சொன்னதும் மக்கள் எல்லாம் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனா இவரோட நினைப்பு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டுடியோ மேலதான் இருக்குது. பியர் 17 எழுதிருக்கு பாத்தீங்களா, அதுதான் அந்த ஸ்டுடியோ. இப்போ நம்ம ஹீரோயின் மெசேஜ் பாக்குறா, இந்த மாதிரி ரிஹர்சல் வேற ஒரு இடத்துக்கு மாறிடுச்சுன்னு. அதை பார்த்து அவங்க ஒரு மாதிரி முட விட்டுறாங்க. அதே சமயம் இருக்கிற பில்டிங்ல டிபார்ட்மெண்ட் ஆட்கள் இந்த தொப்பி போட்ட குரூப் நிக்கிறத ஹீரோ பார்த்து விட்டான். ஏதோ குட்டி கலாட்டா பண்றாங்கிறது இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்து இன்டர்வியூ இருக்குடா, வெயிட் பண்றான்னு சொன்னா இன்டர்வியூ நீ ஹேண்டில் பண்ணு, நான் கிளம்புறேங்கிறான். போட்ல ஏறி அந்த ஸ்டுடியோவை பார்த்து ஓடுறான். பார்த்தா ஸ்டுடியோவே பூட்டி கிடக்கு. உடனே போனை போட்டு பழைய ஸ்டுடியோ இருக்குல்ல அதுக்கு கனெக்ட் பண்ண சொல்லி கால் பண்றான் கஸ்டமர் கேருக்கு. ஆனா கால் டிஸ்கனெக்ட் ஆகுது. டிபார்ட்மெண்டோட வேலையா தான் இருக்கும் அதுவும். இங்க லேண்ட்லைன் நம்பர் இருக்குது, அங்க இருந்து ட்ரை பண்ணலாமேன்னு ஓடி போய் லேண்ட்லைன் நம்பர் ட்ரை பண்ண பார்ப்பான். அந்த லைனையும் ஆல்ரெடி சீனியர் கட் பண்ணி விட்டாப்ல. இப்போ இவங்க டைரியில பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ளோவும் ஹீரோயினோட ஃப்ளோவும் வேற வேற டைரக்ஷன்ல போகுது. நாம பிரிச்சு விட்டுட்டோன்னு இவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோ அடங்கல. இவங்க கிட்ட பேசலன்னா இவன் அடங்க மாட்டான், வா போய் பேசுவோன்னு நேரா பார்த்தே பேசுறாங்க. என்னடா உன்கிட்ட பெருசா சொன்னோம், இந்த உலகத்துல இருக்கிற எந்த பொண்ணை வேணாலும் நீ தேர்ந்தெடு, அந்த பொண்ணை மட்டும் விட்டு இருந்தானடா கேட்டோம், கரெக்டா அந்த பொண்ணையே மறுபடியும் பிடிக்கிற அப்படின்னு சீனியர் கேட்கிறாரு. இல்ல மறந்து போயிருக்கோம் அப்படின்னு சீனை போடுறான். நீ அவளை ஒண்ணு சேரக்கூடாது அப்படிங்கிறாரு சீனியர். ஏன் நாங்க பிரிஞ்சிருக்கணும், ஏன் சேரக்கூடாதுன்னு கேட்டா அவர் முழிக்கிறார். புடிச்சிட்டாங்க. நாங்க ஏன் சேரக்கூடாதுங்கிறதுக்கான காரணம் உங்ககிட்ட இல்ல கரெக்டா, அதனாலதான் உன்னால சொல்ல முடியாம முழிக்கிற கரெக்டா அப்படின்னு கேட்டேன். எஸ், எல்லாத்துக்கும் உங்ககிட்ட பதில் கிடைக்காது,
பக்கத்துல இருந்த ஒரு ஹோட்டலுக்குள்ள ஓடி போய் இங்க யாராவது அந்த டான்ஸ் குரூப்போட டான்ஸ் பாத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்க கூட்டத்துல ஒருத்தர் நான் பாத்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு டீடைல கேதர் பண்ணி வேறமா அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். நிறைய டாக்ஸி வண்டிகளை நிப்பாட்ட பாக்குறாரு. ஒரு வண்டி நிக்க மாட்டேங்குது. எல்லா டிபார்ட்மெண்டோட வேலை தான். ஏஞ்சல்ஸுக தேவ தூதுவர்கள் செய்யற செயலா இது. ஏப்பா இப்படியே என்ற ஒரு வண்டியை நிப்பாட்டாம செஞ்சீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் நிப்பாட்டுவீங்களா? என்ன ஒரு அரை மணி நேரம் நிப்பாட்டுவீங்களா? நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் அவளை பாக்குறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு ஓடுறான். ஒரு டாக்ஸியை விரட்டி பின்னாடியே போறான். டாக்ஸிக்காரரு ஒரு வழியா வண்டி நிப்பாட்டிட்டு வாயான்னு கையை நீட்டி கூப்பிடுறாரு. சரி டாக்ஸி கிடைச்சிருச்சுன்னு ஏற போனா ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த டாக்ஸிக்கு டிரைவருக்கு கண்ணுக்கு பக்கத்துல அடி. மோதுன அந்த காரு அவருக்கு அடி. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்றாரு. ஆனா போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா இங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விடாது விசாரணை பண்ணிட்டு இருப்பாங்க. விசாரணைக்கு முழுவதுமாக ஒத்துழைக்க வேண்டியது இவரோட கடமை. வர்ற ஒவ்வொரு ஆபீசர்கிட்ட என்ன நடந்துச்சுங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். நேரம் போயிட்டே இருக்குது. 3 தடவைக்கு மேல கேட்டுட்டே இருக்கிற நீ உண்மையிலே போலீஸ் தானா டவுட்டா இருக்குன்னு இன்னொரு போலீஸ்கார மாட்ட போய் பேச போவார். எஸ் அவர் போலீஸே இல்ல, இவங்க ஆளு டிபார்ட்மெண்ட் ஆளு. இவர் உண்மையிலேயே போலீஸான்னு கைகாட்டி பார்த்து விசாரிப்பாரு. அதுக்குள்ள பார்த்தா அந்த போலீஸ் ஆளை காணோம். டிபார்ட்மெண்டோட ஆள் இல்லையா, மொத்தமா மறைஞ்சிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோவை தடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. அங்க இருந்து வேகமா நடந்து போறான். அந்த பக்கம் இன்னொரு டாக்ஸியை பிடிச்சு எவ்வளவு டிப்ஸ் வேணாலும் கொடுங்க, வேகமா வண்டி ஓட்டணும்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிட்டு போக சொல்றான். பார்த்தா சிக்னல் ரெட்ல விழுகுது. இந்த சிக்னலை கடந்து போ, 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்ல சிக்னல்ல நிக்காம டாக்ஸி போயிட்டே இருக்குது. போற வழியில இருக்கிற எல்லா சிக்னல்லையும் ரெட் விழத்தான் செய்யும். நிக்காத போயிட்டே இருங்கிறாப்ல. சீனியர் எவ்வளவு விரட்டினாலும் ஒன்னும் பிடிக்க முடியல. ஏதாவது ஒரு கதவை திறந்தாதான் இஷ்டத்துக்கு அவங்க நினைச்சபடி போக முடியும். ஏதோ ஒரு கதவை திறந்துட்டு அந்த பக்கம் போறாங்க. நம்ம பையில பிடிக்கிறதுக்காக விதவிதமா கதவை திறந்து பிடிக்க பாக்குறாங்க, முடியல. அதே மாதிரி ஒரு கதவை திறந்து ஒரு இடத்துக்கு போயிட்டா அந்த கதவை திறந்தா மறுபடியும் அதே இடத்துக்கு தான் போக முடியும். இன்னொரு இடத்துக்கு போகணும்னா இன்னொரு கதவை தான் திறக்கணும் போல. அதனாலதான் புது புது கதவா தேடி தேடி அவர் திறந்துகிட்டு இருக்கிறார். அதுக்குள்ள நம்ம ஹீரோ உள்ள புகுந்து எல்லிஸ் பொண்ணு இருக்கிறாங்களா அவங்கள பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ள போய் விசாரிக்கிறாரு. ஆமா ஸ்டுடியோக்குள்ள தான் இருக்கிறதா அங்க இருந்து ஒரு லேடி சொல்றாங்க. இவரும் கதவை திறக்கிறாரு. உள்ள அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா. உள்ள போலான்னு பார்த்தா சீனியர் பின்னாடி ஓடியாரார். இல்ல எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு தம்பி, நீ அளவை தாண்டி போய்கிட்டு இருக்கிறேங்கிறாரு. ரிப்பிள் லிமிட்டுங்கிறாங்க. விதியை ஒரு அளவுக்கு தான் மாத்த முடியும். விதியின்படி எல்லாம் நடக்கணுங்கிறது தான் மேலடம் அந்த டிபார்ட்மெண்டோட எண்ணமும் கூட. ஆனா இவன் இவ்வளவு வேகமா எல்லாத்தையும் மாத்துவான்னு எதிர்பார்க்கல. லிமிட் தாண்டிடுச்சுன்னா மேலிடத்துல இருந்து என்ன குத்துவாங்கடா அப்படின்னு சொல்லி முடிக்கலங்க. அதுக்குள்ள மேலிடத்துல இருந்து ஏதோ போன் கால் அடிக்குது. இனி ஒன்ன மேலிடத்துல இருந்து கவனிச்சுப்பாங்க. யாரு கூட மோதுறோன்னு நீ தெரியாம மோதிக்கிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் கிளம்பிட்டாரு. சீனியர் ஒரு பில்டிங்குள்ள போறாப்ல. சோகமா படியேறாப்ல. உயரதிகாரிய பாக்குறக்கா கதவை தட்ட போக உயரதிகாரியே வெளியில வர்றார். வாங்க நடந்துகிட்டே பேசுவோன்னு சீனியரை கூட்டிட்டு போறாப்ல. இன்னும் நிறைய உயரதிகாரிகள் நம்ம ஹீரோட ஃபைல் எடுத்து நோண்டி நொங்கெடுத்துட்டு இருக்காங்க. ஒண்ணுக்கு 2 தடவை அவங்க சேரக்கூடாது முயற்சி பண்ணியும் அதையும் தாண்டி அவன் சேர்றாங்க. மறுபடியும் பாக்குறாங்கன்னா ஹிஸ்டரிய புரட்டி பார்த்தப்போ அவங்க 2 பேரும் 70கள்லயே சந்தித்து இருக்கணுமா. அதே மாதிரி 80ல சந்திக்க வாய்ப்பு இருந்தது, 90கள்ல வாய்ப்பு இருந்தது. 2005 வருஷம் வரைக்கும் விதி புத்தகத்துல அவங்க சேரணும் தான் விதி இருந்திருக்கு. 2005க்கு பிறகுதான் அவங்க சேரக்கூடாதுன்னு விதி புத்தகத்துல இருக்குது. ஆனா விதி புத்தகத்துல பல வருடங்களாக அவங்க சேர வேண்டியவங்க தாங்கன்னு இருந்ததுனாலதான் என்னவோ இப்போ பிளான் மாறினாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி கீப் ஆன் ஒர்க்கிங். அவங்க திரும்ப திரும்ப சேர முயற்சி பண்றதா உயரதிகாரிகள் எல்லாம் சொல்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பல வருஷமா பழகின ஒரு ஃபீல், ஒருத்தர் இன்னொருத்தோட சேரணுங்கிறாப்ல அவங்க எதிர்பார்க்கறது, இது எல்லாமே விதியில எழுதியிருந்ததுனாலதான். ஆனா இப்போ விதி புத்தகத்துல நம்ம மாத்திட்டோம். ஆனா அவங்க மனசுல இத மாத்த முடியலையேங்கிறாப்ல புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. வேற வழி இல்ல, விதி புத்தகத்துல எழுதி இருக்கிறபடி தான் நடக்கணும். அதனால மறுபடியும் அவங்கள நாம பிரிக்க போறோம், அவங்க மனசை சுக்குநூறா உடைக்க போறோம்னு உயரதிகாரிகள் பேசிட்டு இருக்காங்க. இது எதுவும் தெரியாம இந்த பக்கம் இவங்க 2 பேரும் ஜாலியா சிரிச்சு பேசி பழகிட்டு இருக்காங்க. அப்புறம் சீனியர் ஜூனியரை வந்து பாக்குறாரு. ஜூனியர் கிட்ட போய் எப்பா ஓ மேல ஒண்ணும் தப்பு இல்லப்பா, அவங்க 2 பேரும் சேரணும்ன்றதுதான் பழைய விதியா இருந்திருக்கு. அதனாலதான் நாம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்க சந்திக்கிறது நம்மளால தடுக்க முடியல. ஆனா இப்ப பிளான் மாறி போயிடுச்சு. சொல்ல போனா எப்படி நாம சட்ட புத்தகத்தை திருத்துறோமோ, போன்ல வந்து அடிக்கடி அப்கிரேடுன்னு சாப்ட்வேரை அப்கிரேட் பண்றோமோ, அந்த மாதிரி இவங்களோட விதியின் புத்தகத்தையும் அடிக்கடி திருத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 7 திருத்தம் நடந்திருக்கு முன்னாடி இவங்க சம்பந்தப்பட்டது. அந்த 7 திருத்தங்கள்லயுமே அவங்க சேரணும் தான் இருக்குது. 8வது முறை அவங்க திருத்தும் போதுதான் அவங்க சேரக்கூடாதுன்னு விதியில மாற்றம் வந்திருக்குதான். ஆனா அவங்க பிரியணும்னு எப்படி விதியில எழுதப்பட்டது, எப்படி திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் மேலிடத்துல தான் கேட்கணும். எனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியாதுன்னு கைய விரிச்சிட்டாரு சீனியர். சரி இந்த கேஸ்ல நீங்களே களத்துல இறக்க போறீங்களா அப்படின்னு கேட்டா உயரதிகாரி அந்த தப்ப நான் செய்ய போறது இல்ல, மேலிடத்துக்கு ஃபைலை மூவ் பண்ணுவோம், மேலிடத்துல யாராவது ஒருத்தர் வேர்வை சிந்தாம ரொம்ப ஈஸியா இந்த பிரச்சனையை முடிக்கக்கூடிய ஒருத்தர் கேஸ கையில எடுக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கான்ல, அவன் பேரு கூட சுத்தியல்னு அவனுக்கு பட்ட பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா காதல உடைக்கிறதுல கெட்டிக்காரன், அதனாலதான் சுத்தியல்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல கடப்பாறைன்னு வச்சா சரியா இருக்குமா? ஏன்னா கல்லு மாதிரி காதல் இறுகி கிடக்கும், கடப்பாறை வச்சு குத்துனாதான் உடையும், சுத்தியல் எல்லாம் முடியாது. சோ கடப்பாறை ஒத்தவன் இருக்கிறானா, அவங்கிட்ட இந்த கேஸை ஒப்படைக்கலான்னு பேசுறாங்க. இது தெரியாம இவங்க கெமிஸ்ட்ரியா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ டான்ஸர் இல்லையா, உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமான்னு கேட்டா ஸ்கூல் லைஃப்ல இருந்து இப்போ வரைக்கும் டான்ஸ்னா ஆகவே ஆகாதான். சரி ஒண்ணு பண்ணலாம்,
அங்க எதுக்கு இருக்கிற போஸ்ட் மரத்தை நாம ஓடி போய் தொடுவோம். நான் ஃபர்ஸ்ட் தொட்டு வின் பண்ணிட்டேன்னா நீ டான்ஸ் ஆடணும், நீ தொட்டுட்டேன்னா நான் டான்ஸ் ஆடுவேன் இப்படின்னு பெட்டு கட்டுறான். உடனே ஆளா இவன் ஓடுறான். பின்னாடி அந்த பொண்ணு விரட்டிட்டு வருது. ஹை ஹீல்ஸ் இருக்கிற ஷூ போட்டிருக்கேன், என்னால ஓட முடியாதுன்னு சீனை போட்டுட்டு அவனை வயித்துல ஒரு குத்து விட்டு இவன் முன்னாடி ஓடியாரா. நான் தொட போறேனேன்னு ரொம்ப குஷியா ஓடியாரா. அவன் தான் ஜெயிக்கிறா. அப்ப அவன் டான்ஸ் ஆடணும்ல, வான்னு சொல்லி ஒரு பார்ட்டிக்கு கூட்டிட்டு போய் டான்ஸ் ஆட சொல்றா. இவனும் டான்ஸ் ஆடுறான். எலெக்ஷன்ல நிக்கிற அளவு ஒரு பெரிய ஆளு, ஒரு பிரபலம்னா எல்லாரும் பாப்பாங்கல்ல, எல்லாரும் பாக்குறாங்க. நல்லா பார்ட்டி பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு வெளியில வர்றான். இந்த ஏரியால நிறைய பேருக்கு உன்னை தெரிஞ்சிருக்கே, இங்கதான் வளர்ந்தியான்னு கேட்டா ஆமா, இங்க இருந்து ஒரு 3 பில்டிங் தள்ளி பயோனியர் தெருவான், அந்த தெருவுல தான் இவன் வளர்ந்தானா. இவன் 6ஆம் கிளாஸ் படிக்கிற வரை பாதி நேரம் பிரின்சிபல் ஆபீஸ்ல தான் இருப்பானா. ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கும் போல. அதுக்கப்புறம் இவன் கூட பிறந்தவ இறந்துட்டாரு, இவங்க அம்மா இறந்துட்டாங்க. இவங்க அப்பா சட்டசபை நாடாளுமன்ற சபைக்கெல்லாம் கூட்டு போவாராம், சுத்தி முத்தி வேடிக்கை காட்டு வரான். அப்பவே அரசியல்வாதி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாப்ல போற நம்ம ஹீரோ. இப்ப நான் ஓரளவு நல்லா அவங்க எதிர்பார்த்தாப்புல தான் வளர்ந்துருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனா இதையெல்லாம் பாக்குறதுக்கு அம்மா இல்லையேன்னு வருத்தப்படுவான். அது கொஞ்சம் டச்சிங்கா இருந்ததுனாலே என்னவோ 2 பேரும் ரொம்ப சின்சியரா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரையோரமா அங்க அவங்க முத்தம் கொடுத்துக்கிட்டது ஒரே பெட்ல ஒன்னா படுக்கிற அளவு வளர்ந்து நின்றுச்சு. ஆனா நம்ம கடப்பார எருக்க வந்து நிக்கிறாப்ல. இவங்க காதல உடைக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. எதுவும் பண்ணாப்ல தெரியல, நகர்ந்து போனாப்ல தான் இருக்குது. ஆனா காலையில எந்திரிச்சு பார்த்தா பெட்ல நம்ம ஹீரோவை காணோம். டேவிட்னு ஹீரோ பேரை சொல்லி கூப்பிடுறா. டேவிட் அங்க இல்ல. அதே சமயம் போன் அடிக்குது. ஆட்ரியன்னு ஒருத்தவன் கால் பண்றான். 4 தடவை கால் பண்ணேன், போன் எடுக்கலையே, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு அந்த பக்கம் கேட்கறான். தூங்கிட்டப்பான்னு இவ பதில் சொல்றா. விதி புத்தகத்துல அந்த ஆட்ரியன் கூட தான் இவ சேரணும்னு இருக்கு போல. போனை வைக்க மாட்டேங்கிறான். இல்ல எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்பணும்னு சொன்னதுனாலதான் கடைசியில போனை வச்சான். ஆனா நம்ம ஹீரோ அங்கதான் இருக்கிறாப்ல. இவளுக்கு சாப்பிடணுன்றதுக்காக சில பல ஐட்டங்களை டீ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. அப்புறம் தான் ஆட்ரியன்ங்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். எந்திரிச்சு பார்க்கும்போது நீ பெட்ல இல்ல, எக்ஸ் வேற கால் பண்ணா. என்னடா விதி தலைகீழா மாறுதோன்னு நினைச்சேன், நல்ல வேலை நீ இங்க இருக்கிற அப்படின்னு சொல்றா. 4 தடவை கால் பண்ணிருக்கான்பா காலையில அப்படின்னு சொன்னதும் ஹீரோக்கு பொறி தட்டுது. எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட வச்சு ஏதோ குட்டி கலாட்டா பண்றாங்க டிபார்ட்மெண்ட் ஆட்கள்னு நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. இந்த தூதுவர்களோட தொல்லை தாங்களையே. ஏஞ்சல்ஸ்களுக்குனா ஏகப்பட்ட வேலை இருக்கும். இவங்க என்னடான்னா நம்ம காதல உடைக்கிறதுலயே குறியா இருக்காங்களேன்னு இவருக்கு ஃபீல் ஆகுது. சரி இருக்கட்டும், நீ உன் பாய் ஃப்ரெண்டோட பிரேக்கப் பண்ணல, பிரேக்கப் பண்ணி எவ்வளவு மாசம் இருக்குன்னு கேட்டா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றா. நிச்சயார்த்த வரைக்கும் அவங்க போயிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் பிரேக்கப் ஆயிருக்கு. ஏன் ஆச்சு, ஏன் பிரேக்கப் அப்படின்னு விசாரிப்பாரு இவரு. கண்டிப்பா அந்த கதையை கேட்கணுமாங்கிறா. சொல்லுங்கிறா. அவன் நல்ல பையன் தான், நல்லா டான்ஸ் ஆடக்கூடியவன். எங்க 2 பேருக்குமே ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு பார்த்தா ஒரே குரூப் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப காலமா தெரியும், எல்லாம் நல்லா தானே தெரியுது, அவனையே கட்டி இருந்திருக்கலாமே, என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். என்ன காரணம்னு கேட்பான். நீதான் காரணம்னு இவ சொல்ற. அவன் கூட 2.25 வருஷம் பழகின, 2.25 வருஷம். அந்த ஃபீலிங்ஸை விட உன் கூட அன்னைக்கு நீ எலெக்ஷன்ல தோத்த இல்ல, அன்னைக்கு உன் கூட பேசின அந்த சில நிமிட ஃபீலிங்ஸ் எனக்கு பெட்டரா தெரிஞ்சது, அதனால அவன் கூட பிரேக்கப் பண்ணிட்டதா சொல்றா. நான் கண்டிப்பா உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு இவன் இங்க ப்ராமிஸ் பண்றான். கடந்த 25 வருஷத்துல இப்பதான் நான் நானா ஃபீல் பண்றதா இவ ஹீரோ சொல்றாரு. இவ கூட இருக்கும்போது அப்படி ஃபீல் ஆகுதான். இப்ப ஏதோ ஒரு இன்டர்வியூ இருக்குது போல, ஆனா இவளை பாத்துக்கிட்டே இருக்கணும்னு ஃபீல் பண்றாப்ல. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இன்டர்வியூ போய்தான் ஆகணும்னு இன்டர்வியூக்கு அனுப்பிச்சு வைக்கிறா. ஆனா இன்டர்வியூ ரொம்ப ஆர்வமா உட்காந்து டிவில பாத்துட்டு இருக்கா. இன்டர்வியூ ரொம்ப நல்லபடியா முடிஞ்சிச்சு. எல்லாம் கை தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. இவ எங்க உட்காந்து டிவி பாக்குறான்னா, இன்டர்வியூ கொடுத்தாங்கல்ல அந்த ஸ்டுடியோக்கே கூட்டி வந்திருக்கான். பக்கத்துல தான் ஏதோ ரூம்ல உட்காந்து இதெல்லாம் பாத்துட்டு இருக்கா. அதே சமயம் அங்க வேலை பாக்குற ஒருத்தர் உங்கால உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காப்லன்னு வந்து நிக்கிறாப்ல. திடுதிப்புன்னு ஏதோ ஒரு மீட்டிங் கூப்பிட்டாங்களாம் அர்ஜென்ட்டா. அதனால மீட்டிங் முடிஞ்சதும் வெளியில வந்து உங்களை கூப்பிடுறதா கால் பண்றதா சொல்லியிருக்காருன்னு சொல்ல, ராத்திரி பாக்கலாம்னு சொல்லியிருக்காருன்னு சொல்ல, இவ ஓகே சரி நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டா. இது டிபார்ட்மெண்ட் ஆளு பண்ண சேட்டை. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் தான் காதலி பக்கத்துல ரூம்ல இருக்கா, அவளை பாக்கலாமேன்னு சொல்லிட்டு இவன் வருவான். கதவை அப்போ அந்த பைய திறந்து விடுவான். அவங்க கதவை திறந்தாதான் இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போலாமே. கதவை திறந்து உள்ள மாட்டி விட்டுட்டு அவன் கதவை சாத்திட்டான். நம்மாலு டிபார்ட்மெண்டோட அந்த பழைய குடோனுக்கே வந்து மாட்டிக்கிட்டாரு. கதவை திரும்ப திறக்கலான்னு பார்த்தா முடியல, சட்டரை ஓபன் பண்ணலாமான்னு பார்த்தா முடியல. தனிமையில உட்காந்துட்டு இருக்கிறான். அப்ப நம்ம கடப்பார வராப்ல. என்னப்பா கடுப்பா இருக்கா, என் பேர் தான் கடப்பார அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். இப்படி எல்லாம் கட்டாயப்படுத்தி ஒரு ஆளை அடைச்சு வைக்கிறீங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையான்னு கேட்டா தப்பு தான். ஆனா உனக்காக நாங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம், நிறைய ஒர்க் லோடு இறக்கி இருக்கிறோம் உனக்காக. மனிதர்களை வழிநடத்துறதுதான் இந்த ஏஞ்சல்ஸ்களோட இவங்களோட வேலையா. இதுக்கு முன்னாடியும் மனிதர்களை ஓரளவு வழிநடத்தி இருக்கிறாங்க. ஆனா சேர்மன் அதாவது கடவுள் இதெல்லாம் பத்தாது, இன்னும் பெட்டரா பண்ணுங்கன்னு இவங்களை திருப்பி அனுப்பிச்சாராம். அதனால மனிதர்களுக்காக இன்னும் நிறைய உருவாக்குனாங்க. நிறைய சயின்ஸ் அறிவியல் அது இதுன்னு மனித வளர்ச்சிக்காக நிறைய விஷயங்கள் மனிதர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏத்தாப்ல விதியை செட் பண்ணி இருக்கிறாங்க இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம், இந்த தூதுவர்கள் எல்லாம், தேவ தூதர்கள் எல்லாம். 1910 வரைக்கும் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு நாங்க அப்புறம் வெளியேறிட்டோம். அடுத்த ஒரு 50 வருஷத்துல மனுஷ பல்க நீங்க என்ன பண்ணீங்க, உங்க இஷ்டத்துக்கு உங்களை ஃப்ரீயா விட்டதுனால முதலாம் உலக போர்ல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க. எங்க பார்த்தாலும் அழுகுரல், மன அழுத்தம், இனவெறி, ரத்த வெறி, யுத்தம், விட்டா உலகத்தையே அழிச்சிருப்பீங்க. அப்பதான் நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணோம், மனிதர்களை அவர்கள் போக்குக்கு விட்டா சரிப்படாது. அப்படி விட்டு இவர்கள் நினைச்சா கூட சரி பண்ண முடியாத அளவுக்கு உலகத்தை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டா
அந்த ரிஸ்கை நீ எடுக்க வேண்டாம் சொல்லிதான் விதியை நாங்க அப்பப்போ லைட்டா மாத்த ஆரம்பிச்சோம். அதனால இஷ்டத்துக்கு நீ உங்களால ஆட முடியாது. பாக்குறதுக்கு ஏதோ நீங்களா விருப்பப்பட்டு எல்லாம் செய்யறாப்புல வெளி தோற்றத்துல தெரியும், ஆனா நடத்துறதெல்லாம் நாங்க அப்படிங்கிறாப்புல. இல்லையே, காலையில என்ன சாப்பிடணுங்கிறத நான் தானே முடிவு பண்றேன்னு ஹீரோ சொன்னா, சாப்பிடுறதுல என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம், என்ன கலர் பிரஷ் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க தலையிடுறது இல்ல. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த மாதிரி முடிவுகள் வரும்போது, முக்கிய முடிவுகள் வரும்போது அதை எடுக்கிறது இவங்க தான். சரி, நான் அந்த பொண்ணு கூட இருக்க கூடாதுன்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த சீனியரால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. நீங்க வேணா சொல்லி பாருங்களேன் அப்படின்னு கேக்குறாப்ல. அந்த பொண்ணை நீ சந்திச்சது யதார்த்தமா நடந்தது நினைச்சியா? இல்ல, அந்த பொண்ணை உன்னை சந்திக்க வச்சதே நாங்க தாங்கிறாப்ல. அன்னைக்கு மட்டும் அந்த பொண்ணு உன்னை பார்க்காம இருந்திருந்தா, உங்ககிட்ட பேசாம இருந்திருந்தா, ஸ்பீச் வந்து மனசை விட்டு பேசுங்கன்னு ஒரு அட்வைஸ போடாம இருந்திருந்தா, நீ மக்கள் முன்னாடி போய் மனசை விட்டு பேசியிருக்க மாட்ட. அப்படி பேசாது இருந்திருந்தா உனக்கு அடுத்த எலெக்ஷன்ல சீட்டு கிடைச்சிருக்காது அப்படிங்கிறாப்ல. இதை கேட்டதும் என்ன சொல்ல வரீங்க? எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா, அந்த எலெக்ஷன் மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய அத்தனை எலெக்ஷன்லயுமே நீ ஜெயிக்கணுங்கிறதா எங்களோட விருப்பங்கிறாப்ல. ஹீரோ ஆடி போறான். ஏதோ சும்மா மந்திரி போஸ்ட், செனட், மேயர் எல்லாம் சொல்ல வரல, இந்த நாட்டோட அதிபராக முடியும் அதுவரை போகக்கூடிய ஆள் நீ. இந்த உலகத்துல நடக்கிற பெரிய பெரிய விஷயங்களை தீர்மானிக்க போறவன் நீ. அதுக்கு நீ அந்த உச்சாரத்துல போய் உட்காரணும். ஆனா நீ அவ கூட போனா இது எதுவுமே நடக்காது அப்படிங்கிறாரு. நீங்க தானே சொன்னீங்க அவ கூட இருந்தனால தான் அந்த ஸ்பீச் மனசை விட்டு நான் பேசினேன்னு. அவ கூட இருந்தா நான் இன்னும் பெட்டரா என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியுமேன்னு ஒரு பிட்ட போட்டு பாக்குறாப்ல. பாரு, அவ கூட அப்பப்ப பழகுனேன்னா அது உனக்கு மருந்து. ஆனா அவ கூட நிரந்தரமா நீ செட்டில் ஆனேனா அவ உன்னை அழிச்சிரு வாங்குறாப்ல. உனக்கு அவ நோயாயிடு வாங்குறாப்ல. நாங்க யாருன்னு உனக்கு தெரியும், எங்களால என்ன செய்ய முடியும்னு உனக்கு தெரியும், அப்புறமும் எதற்காக எங்களை எதிர்க்கிறேன்னு கேக்குறாப்ல. உன்னால விதியை மாத்த முடியாது அப்படிங்கிறாப்ல. நீங்க விதியின் புத்தகத்துல என்ன வேணாலும் எழுதிக்கங்க, ஆனா நான் அவ மேல வச்சிருக்கிற அந்த காதல் நிஜம், அதை நான் மாத்திக்க மாட்டேன்னு அடிச்சு பேசுறான். என் முன்னாடி நீங்க என்ன சாய்ஸ் வேணாலும் வைங்க, ஒரு பக்கம் இந்த நாட்டின் அதிபர் பதவி, இன்னொரு பக்கம் இவ, நான் இவளை தான் சூஸ் பண்ணி வேங்குறான். ஆளு ஒரு செகண்ட் ஆடி போறாப்ல. தப்புன்னு மனுஷன் இப்போ 6:20 ஆகுது, இப்ப நீ இங்க இருந்து கிளம்பினேன்னா அவளோட டான்ஸ் ஷோவை நீ பார்க்கலாம் அப்படின்னு கதவை திறந்து விடுறாரு. ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இங்க இருந்து ஓடுறான். ஒரு டாக்ஸியை பிடிச்சி வேகமா போய்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் டான்ஸ் ஷோ ரொம்ப சிறப்பா நல்லா போய்கிட்டு இருக்குது. அருமையா ஆடுறா. அந்தரத்துலதான் நிறைய மூவ்மெண்ட் அவளுக்கு. ரொம்ப அழகா ஆடுறாப்ல இல்ல அப்படின்னு கடப்பார பக்கத்துல நின்னே பேசுறாரு. ஒரு மேட்டர் நான் உங்ககிட்ட சொல்லாம விட்டுவிட்டேன்னு கடப்பார வந்து நிக்கிறாப்ல. சொல்ற அளவு அந்த தைரியம் என்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லணும், அதனாலதான் உங்ககிட்ட அதை சொல்லலங்கிறாரு. இருந்தாலும் இப்ப சொல்றேன், நீ அவளோட சேர்ந்து இருந்தேன்னா உன் கனவுகள் சாகிறது மட்டும் இல்லாம அரசியல்ல சாதிக்கிறன்னு நினைக்கிறேல்ல, அந்த கனவு செத்து போகும், கூடவே அவளும் இறந்துடுவா அப்படின்னு குண்ட தூக்கி போடுறாரு. ஹீரோக்கு ஷாக். இவன் கூட சேராம இருந்தா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய தலை சிறந்த டான்சர்ல அவளும் ஒருத்தியா வருவாளாம். சினிமாட்டோகிராஃபி டான்ஸ் சொல்லி கொடுக்கறது இதுல வந்து மிகப்பெரிய குருவா வருவாளாம். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட இருந்தா 6 வயசு குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறாப்ல, டியூஷன் டீச்சரா தான் ஆக முடியுங்கிறாப்ல. எப்படி ஆடுறா பாரு. அவளோட கலையை நீ சாகடிக்க போறியான்னு கேக்குறாரு. ஒரு கால் நீ உன் ஃப்ளோல தான் போவேன்னு போனேன்னா என்றாவது ஒரு நாள் நின்னு திரும்பிப்பார், நாங்க சொன்னதெல்லாம் சரின்னு உனக்கு அப்ப படும் அப்படிங்கிறாப்ல. அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது கடப்பார லைட்டா ஒரு அவர் பவரை யூஸ் பண்ணி அவளை ஸ்லிப்பாக வச்சிருவாரு. அவ லைட்டா கீழே விழுவா. உடனே பதறி போய் ஓடியாரான். ஒரே அழுக அவளுக்கு. ஷோ கெட்டு போச்சே, அந்த ஸ்டெப் மட்டும் கரெக்டா போட்டுருக்கலாமே, இப்படி ஆயி போச்சேன்னு வருத்தப்படுறா. கால் முட்டியில அடி. அலாக்கா தூக்கி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாரு ஹீரோ. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல என்ன ரிசல்ட் வந்துச்சோன்னு ஹீரோ பதட்டத்தோட காத்துக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம கடப்பார வந்து இதுக்கு நீ காரணம் இல்லப்பா அப்படின்னு சீனை போட மூஞ்சில ஓங்கி ஒரு குத்து. கடப்பாரைக்கு இது தேவைதான், இதுதான் உன் பிரச்சனையே. அந்த ரீயூனியன்ல கோவப்பட்டு இப்படி கை வச்சுதான் நீ பிரச்சனைக்குள்ளான, இல்லனா இந்த எலெக்ஷன்லயே நீ ஜெயிச்சிருப்ப. இப்பயும் அதே கோவம் தான் இருக்குது. இதுல இருந்தே உனக்கு தெரிய வேண்டாம், அவ கூட இருந்தா உனக்கு தோல்விதான் மிஞ்சும்னு. இது வெறும் ஆரம்பம் தான். அவ கூட நீ இருந்தேன்னா அவளுக்கு பிடிச்ச அந்த டான்ஸே பின்னால அவ வெறுக்க ஆரம்பிச்சிருவா, டான்ஸே அவ வெறுக்க ஆரம்பிச்சிருவாளாம். பாத்துக்கானு எச்சரிக்கை கொடுத்துட்டு போறாரு. அப்புறம் உள்ள வந்து விசாரிக்கிறான் என்னாச்சுன்ட்டு. 1 மாசத்துக்குள்ள எல்லாம் சரியா போயிடுமா, ஒன்னும் வருத்தப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்றான். இவனு கட்டி பிடிச்சிட்டு 1-2 போன் கால் பண்ணணும், பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இந்த பக்கம் சீனியர் ஜூனியரா பார்க்க வந்திருக்கிறார். நடந்துருச்சு, கடப்பார சிறப்பா செஞ்சுட்டாப்ல அப்படின்னு சொல்ல ஜூனியர் அப்படியே வருத்தமா எனக்கும் தெரியுங்கிறாரு. பிடிக்குதோ இல்லையா, இதுதான் தம்பி நம்ம வேலை, இதைத்தான் நாம பண்ணி ஆகணும்னு ஜூனியருக்கு சீனியர் அட்வைஸ் பண்றாரு. இதுதான் வேலைங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் சார், ஆனா நாம பண்றது சரியான வேலையா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறான். நமக்கு நடக்கிற எதுவும் எங்க போய் முடியும் தெரியாது தம்பி, என்ன பிளான் தெரியாது தம்பி, எல்லாம் தெரிஞ்சவர் மேல இருக்கிறாரு அவர் மட்டும் தாங்கிறாப்ல. கடவுளை இங்க ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணை அம்போன்னு விட்டுட்டு போன் பண்ணிட்டு வரேன்னு சொன்னவன் அப்படியே விலகி வந்துட்டான். நிறைய இடத்துல போய் பிரச்சாரம் பண்றாரு. எதிர் வேட்பாளரை விட 100க்கு 16 ஓட்டு அதிகமாவே இவர் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருத்து கணிப்பு சொல்லுது. 16% அதிகமா வாங்குவாப்லையா. நடுவுல பல மாதங்கள் கடந்து போயிடுச்சு. இவன் நான் வந்து எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 11 மாசம் ஆயிடுச்சான். இப்போ ஃப்ரெண்டுக்காரனோ கூடவே பஸ்ல இவர் கூட தான் தெரியும். நியூஸ்ல ஏதோ ஒன்று வந்திருக்கு, அத சோகத்தோட நம்ம ஹீரோ கிட்ட நீட்டுறாரு. காட்டாம மறைக்க முடியும், ஆனாலும் உனக்கு என்னைக்காவது தெரிஞ்சிடும், அதனால நீயே பாருன்னு கொடுக்குறாரு. அடுத்த வாரம் நம்ம ஹீரோயின் அந்த பழைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல ஆட்ரின், அந்த பையில கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். ஒரு மிகப்பெரிய டான்சரா வந்து நிக்கிறா. அதனாலதான் நியூஸ்ல இந்த கல்யாணத்தை பத்தி போடுறாங்க. அதை பார்த்ததும் ஹீரோ ஒரு மாதிரி சோகமாகறாரு. வேணா 2 நாள் கூட ரெஸ்ட் எடுத்துக்க, 16 பாயிண்ட் நாம அதிகமா இருக்கிறோம், தலைகீழா நின்று தண்ணி குடிச்சா கூட எதிர்கட்சி வேட்பாளர் நம்மள ஜெயிக்க வாய்ப்பு இல்ல,
நீ போய் ரெஸ்ட் ராசான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு அனுப்பிச்சு வைக்கிறார். சோகமா ஒரு பார்ல உட்காந்து சரக்கு அடிக்க போவான். அதே பாருக்குள்ள இருந்துதான் அந்த பக்கம் வெளியில போவாரு நம்ம ஜூனியர். இவன் வருவான்னு தெரிஞ்சு இவனுக்காக ஒரு மெசேஜ எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார் ஜூனியர். அதுல என்ன எழுதி இருக்குன்னு தெரியல, பார்த்ததும் இவன் குடுகுடுன்னு ஓடுறான். இந்த இடத்துல நாம சந்திப்போம் சொல்லிட்டு வர சொல்லியிருக்கிறார். அப்பையும் பாருங்க இவங்களுக்கு செட் ஆகாத அந்த தண்ணி ஜோரா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த டைம்ல இவங்க பேசிக்கிறது வெளியில இருக்கிற மத்த தூதுவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, ஏஞ்சல்ஸ்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. எவ்வளவு முக்கியமான ஒரு மேட்டர் அப்ப பேச போறாருன்னு அர்த்தம் இல்லையா? வந்ததும் கடப்பார உங்ககிட்ட போய் சொல்லிட்டாப்ல, அவ உன் கூட இருந்தா நீ கோவக்காரனாவே இருப்பேன்னு போய் சொல்லிட்டாப்லங்கிறாரு. இப்ப நீ வெறுமையோட இருக்கிறல்ல, நீ எல்லா எலெக்ஷன்லயும் ஜெயிச்சு அடுத்தடுத்த போட்டிகள்ல ஜெயிச்சு நீ இந்த நாட்டோட அதிபராகலாம், வெள்ள மாளிகையிலே போய் குடியிருக்கலாம். ஆனா இவ இருக்க மாட்டா. இவளுக்காக அந்த எல்லாத்தையும் கூட நீ இழக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு பேச, அவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்க, நீ மட்டும் ஏன்பா வித்தியாசமா இருக்கிறன்னு நம்ம ஹீரோ ஜூனியரை பார்த்து கேட்கிறாரு. உங்க அப்பா ஜூனியர் பேச ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளா, உங்க அண்ணன் கூட உன் கூட பிறந்தவன் கூட நல்லா வர வேண்டிய ஆள் தான். ஆனா விதி அதுக்கு வழிவிடல. இவங்க அப்பாவோட இறப்பு, இவங்க அண்ணனோட இறப்பு, இதெல்லாம் விதியில திருத்தம் பண்ணும்போது நடக்க வேண்டிய விஷயம். அதை நடத்துறவன் தான் இதோ இந்த ஜூனியர். அதனாலதான் இவனாவது சந்தோஷமா இருக்கட்டுமேனு ஒரு கரிசனை காட்டுறாரு. சரி, எங்க அம்மாவோட இழப்பு அப்படின்னு கேட்க, அதை நான் செய்யல, இன்ஃபேக்ட் என்ன மாதிரி இருக்கிற எந்த ஏஞ்சல்ஸுமே அதை செய்யல, இயற்கையாவே தான் அது நடந்திருக்கு அப்படிங்கிறாப்ல. மன்னிப்பு கேட்கிறாப்ல. கடப்பார ஒன்னும் போய் சொல்லலப்பா, அவர் சொன்னது நடந்துட்டு இருக்குது. இப்பவே எல்லா பேரும் அடுத்த பிரசிடென்ட் தேர்தல்ல எனக்கு சீட்டு கொடுக்கலாமா இல்லையான்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிறாரு ஹீரோ. இப்ப கூட 16% எதிர் வேட்பாளரை விட நானு கணிப்புல அதிகமா இருக்கிறதா சொல்றாரு. இவளை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இதுதான் எல்லாமே, ஆனா இப்போ அதை பத்தியெல்லாம் யோசிக்காம இவளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறேன்னு புலம்புறான். எங்க கல்யாணம் நடக்க போதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டா, நாளைக்கு ஜட்ஜையா முன்னாடி கோர்ட்டுல வச்சு கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். சரி, அவ சந்தோஷமா இருக்காளா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்கு நம்ம ஜூனியர் பதில் சொல்லல. நீயே இப்ப மனசு மாறினாலும் உன்னால அவளை நெருங்க முடியாது, கடப்பார குறுக்கால வந்து நிப்பாங்கிறாரு. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லப்பா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, அவ சந்தோஷமா இருக்காளா இல்லையா அப்படின்னு கேட்டா, ஜூனியரோ ஆமா அவ சந்தோஷமா இருக்கான்னு சொல்லல. அப்ப என்ன அர்த்தம்? அவர் மௌனமா தான் இருக்கிறார், அவ வருத்தத்துல தான் இருக்கிறா, இன்னும் நம்ம பையல நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறா. இருந்தாலும் வேற வழி இல்லையேன்னா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா கல்யாணம் பண்ண இருக்கிறாங்கிறது நல்லா தெரியுது. அப்ப சரி, அவ சந்தோஷமா இருந்தா நான் அப்படியே விட்டுருப்பேன், அவ சந்தோஷமா இல்ல, அப்ப அவளை நான் பிடிச்சாகணும், உதவி பண்ணுவியான்னு கேட்டா, 3 கிலோமீட்டர் தூரத்துல நீ இருந்தா கூட, அவளை விட்டு நீ தூரமா இருந்தா கூட நீ நெருங்கி வரத எங்க ஆட்களால கண்டுபிடிக்க முடியும், இது விசப்பரிச்சங்கிறாரு. சரி, உன்ன மாதிரி நானும் வேகமா மூவ் பண்ண முடிஞ்சா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு சூப்பர் பாயிண்ட கேக்குறாப்ல. ஏன்னா இவங்க ஏதாவது ஒரு கதவை திறந்தாலே தப்புன்னு எங்க வேணாலும் இவங்களால போக முடியுது நினைச்ச இடத்துக்கு. அந்த கதவுகளை திறந்து நீங்க டிராவல் பண்றீங்களே, அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லி கொடுன்னு கேக்குறான் ஹீரோ. மழை இன்னொரு 1 ஹவருக்கு பெய்யுமா, இந்த 1 மணி நேரம் தான் மழையினால அவங்களால நம்மள பார்க்க முடியாது, மழை நின்னதும் நம்மள அவங்க பாத்துருவானுங்க. ஒரு காலம் இதை பண்றதா இருந்தா இதை நாம சுத்தி தண்ணி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பண்ணணும். இன்னைக்கு ராத்திரி முழுக்க நமக்கு அந்த இடம் தேவைப்படும். நீ கதவை திறக்கிறா இருந்தா எப்பவுமே அந்த கதவோட கைப்பிடி இருக்குல்ல, அத கடிகார முள்ளோட திசையில கிளாக் வைஸ்ல திருகணுமா. சரி, நான் உல்டாவா திருப்பினா என்னாகுன்னு கேட்டா, அதை நீ செய்யக்கூடாது, அப்படி நாங்க மட்டும் தான் திறக்கணுங்கிறாரு இவரு. சரி, என் சோல்டர் மேல கை வச்சுக்கங்கிறாப்ல. கதவை திறந்து நம்ம முழுசா அந்த பக்கம் போற வரைக்கும் கையை விட்டுறாதங்கிறாரு. ஏப்பா நீ எல்லா கதவையும் கையை வச்சு திறந்துறீங்களே, எந்த கதவுமே லாக்கு போட்டு பூட்டி வச்சிருக்க மாட்டாங்களான்னு கேட்டா, இவங்க தொப்பியோட ஒரு கதவை திறக்க முயற்சி பண்ணும்போது எப்பேற்பட்ட கதவா இருந்தாலும் பூட்டின கதவா இருந்தாலுமே திறந்துடும். ஆனா தொப்பி இல்லாம கதவை திறக்க முயற்சி பண்ணும்போது அது பூட்டப்பட்ட கதவா இருந்தா அவங்க திறக்க முடியாதான். இதையெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. கதவை திறந்ததும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இது ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது. அடுத்த கதவை திறக்கும் போதும் தோள்பட்டையில பிடிச்சுப்பான். உள்ள வந்ததும் கதவை முட சொன்னாரு, முடியாச்சு. இது சிட்டிக்குள்ள போகக்கூடிய ஒரு பம்பிங் ஸ்டேஷன் போல, கேஸ் பைப் இதெல்லாம். அடுத்து இன்னொரு கதவை உல்டா பக்கமா திருப்பி அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டாரு அவரு ஜூனியர். போய் சூட்கேஸ் மாதிரி என்ன தூக்கிட்டு வராப்ல. நீ போக வேண்டியது நம்பர் 60 சென்ட்ரல் தெரு கோர்ட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்குள்ள இருந்த 2 ஃபைல் எடுத்து வைக்கிறார். 1000 வழிகள் இருக்குதான் அந்த கோர்ட் ரூம்குள்ள போறதுக்கு. ஆனா கடப்பாறையால டிஸ்டர்ப் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு திட்டத்தை, ஒரு ரூட்டை நீ பிடிக்கணுங்கிறாப்ல. இப்ப வந்தாங்கல்ல 2 கதவு, இதெல்லாம் வந்து ட்ரைனிங். இதே மாதிரி அடுத்து எந்தெந்த இடத்துல கதவுகளை திறக்கணுங்கிறலாம் பேசுறாங்க. ஒரு கால் எதுக்கு அந்த கடப்பாறை வந்து நின்னா அப்போ வேற எந்தெந்த கதவுகளை திறந்து வரலாம்னு எல்லா கதவுகளை பத்திய மேட்டரை எடுத்து சொல்றாரு. ஒவ்வொரு தடவையும் ஒரு கதவை திறந்து இவன் இன்னொரு பக்கம் போகும்போது விதி புத்தகத்துல இவன் எங்க இருக்காங்கிறத ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்க முடியாதான். ஒன்ஸ் நீ அந்த கதவை திறந்து உள்ள போக ஆரம்பிச்சதுமே தொப்பிப்பட்ட எந்த பயலையும் நம்பாத. ஏன்னா அத்தனை பேருமே கடப்பாறைக்காக தான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ ஒரு த்ரெட்டா ஒன்ன பாப்பாங்க. தொப்பி இல்லாம உங்களால கதவுகளை கடந்து போக முடியாதுன்னு கேட்டா முடியாதான். எப்படி தண்ணி இவர்களுக்கு பலவீனமோ அந்த மாதிரி தொப்பி இல்லாம கதவை திறக்கிறதும் சாத்தியம் இல்ல. இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு என்னதான் இவங்க ஏஞ்சல்ஸா தேவ தூதர்களாக இருந்தாலும் இவர்களுக்கும் சில லிமிட்டேஷனை மேல இருக்கிறவர் செட் பண்ணி இருக்கிறார் போல. பல கட்டமா அவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. மழை இப்போ நிக்க போகுது. அதுக்கப்புறம் மழை பெஞ்சா உன் லக்கு தாண்டியே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கிளம்ப சொல்றாரு ஜூனியர். 10 நிமிஷத்துல கல்யாணம் நடக்க போகுது. அதுக்குள்ள கதவுகளை திறந்து இவங்க வரணும். அங்கெல்லாம் நாம எப்படி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணுமோ அவங்க வந்து கோர்ட்ல ஜட்ஜையா முன்னாடி கல்யாணம் பண்ணுவாங்க போல தெரியுது. மாப்பிள்ள வந்துட்டாரு, பொண்ணு வந்தாச்சு. இந்த பக்கம் கெடுக்கிற
கொடுக்கறதுக்கு நம்ம ஹீரோ கிளம்பிட்டார். இந்தான்னு தன்னோட தொப்பியை கொடுக்குறாரு. மிஸ் பண்ணிடாதப்பா அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாரு. கதவை திறந்து அப்படியே படு வேகமா ஓடுறான். மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால மழை அவர்களோட பலவீனம் இல்லையா, அவங்க இன்னும் இதை சென்ஸ் பண்ணல. ஆனாலும் மேலிடத்துக்கு தெரிஞ்சு போச்சுங்க, கடப்பாறைக்கு தெரிஞ்சு போச்சு. மழையை பயன்படுத்தி அவன் நமக்கு தெரியாம எங்கேயோ மூவ் ஆயிட்டு இருக்கிறான். விதி புத்தகத்துல அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியலங்கிறாங்க. அப்ப கல்யாணத்தை கெடுக்கத்தான் போவான். தாராங்கன்னு கடப்பாறை தயாராயிட்டாரு. சந்தோஷமே இல்லாம தான் கல்யாணம் பண்றாப்ல தெரியுது அந்த பக்கம் பொண்ணு. என்ன சோகமா இருக்குன்னு மாப்பிள்ள கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு தான் சொல்றான். அடுத்த கதவை திறந்து வேற ஒரு இடத்துக்கு போறான். அவனை பிடிக்கிறதுக்காக கடப்பாறை இவங்க இந்த பக்கம் ஓடியாராங்க. நம்மால யாருக்கிட்டயோ மோதிடுவாரு. அதுக்கப்புறம் கேப் எடுத்துட்டு மறுபடியும் ஓடுறாரு. மாப்பிள்ளைக்கே இந்த பக்கத்துல ஒரு எண்ணம், கடைசி நிமிஷத்துல காலவாரி விட்டுருவாளோ பொண்ணு அப்படின்னு பாய் ஃப்ரெண்டு சந்தேகப்படுறான். இங்க பார்த்தா தொப்பி போட்ட ஒருத்தர் கோர்ட் ரூமுக்குள்ள வராரு. அங்க இருந்த போலீஸ்காரரோ கோர்ட்ல ஜட்ஜையா முன்னாடி தொப்பி எல்லாம் போட்டுட்டு இருக்க கூடாது போல, தொப்பியை கலட்டுப்பான்னு சொன்னதும் அவரு தொப்பியை கழட்டிட்டாப்ல கோர்ட் ரூமுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ செக்கிங் எல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்துட்டான். செக்கிங்காக தொப்பியை கழட்டணும், கலட்டி தொப்பியும் செக் பண்ணி வந்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் படிக்கட்டுல விறுவிறுன்னு ஏறான். ஒரு 6 பேர் அவனை தேடிக்கிட்டு அங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இவ பாத்ரூம்ல இருப்பா. பாத்ரூம்ல தேடி வந்துட்டான். நீ அவனை கல்யாணம் பண்ண வேண்டாம், நீ என்ன தப்பா நினைச்சுக்காத, என்ன தப்பா தான் நினைப்ப, ஆனா தயவுசெய்து நீ அவனை கல்யாணம் பண்ணாத, நீ அவனை லவ் பண்ணல, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி கெஞ்சுறான். என்ன விளையாடுறியா நீ, திடீர்னு வருவ, அழகா பேசுவ, அதுக்கப்புறம் காணாம போயிடுவ. 3 வருஷம் காணாம போனேன், மறுபடியும் என் லைஃப்ல வந்த, நல்லா பழகுன, அப்புறம் 11 மாசம் காணாம போயிட்டேன். உன்ன மாதிரி யாருமே என்ன காயப்படுத்துறது இல்ல தெரியுமான்னு அழுகுறா. மறந்துட்டியா, கடைசியா நீ என்ன ஹாஸ்பிட்டல்ல அம்போன்னு விட்டு போனவன்டா நீ திட்டுறா. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் இருக்குங்கிறான். அதே சமயம் கதவை திறந்துட்டு தொப்பியோட ஒருத்தர் வருவாரு. ஓங்கி ஒரு குத்து விடுவான். ஆளு வாங்கிட்டாப்ல. எனக்கு தெரியும், அவனை கண்டுக்காத, நீ என்னத்தான் லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும், உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் உள்ள ஓடியானால அவன் கையில ஒரு டைரி கிடக்கும். அதை எடுத்து ஓபன் பண்ணி காட்டுறாரு. இதோ பார், இதோ பார், இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம், நாம ஒண்ணு சேரக்கூடாதுன்னு விதியின் புத்தகத்தை வச்சுக்கிட்டு நம்மள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு காட்டுறாரு. இவங்க தான் காரணம் அப்படின்னு சொன்னா அவளுக்கு எதுவும் புரியல. ஸ்லோவா பேசுப்பா, ஒன்னும் புரியலங்கிறா. நான் உன்னை லவ் பண்றேங்கிறா, கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறா. இவங்களை பத்திய உண்மைகளை அந்த பொண்ணுகிட்ட சொல்லி கொடுத்த மேட்ரு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி இவர்கள் இருக்கிற அந்த இருப்பை பத்தி எவனா ஒருத்தன் வெளியில சொன்னானா அப்போ இன்டர்வென்ஷன் டீம்னு ஒரு டீமை களத்துல இறக்குவாங்களாம். அந்த டீம் இப்ப கிளம்பிடுச்சு. கடப்பாறை இந்த மாதிரி உண்மையை நம்மளை பத்தி வெளியில சொல்லி இருக்கிறான், அவனை உடனே ரீசெட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு சேர்மன் கிட்ட பர்மிஷன் கேக்குறாங்க. பர்மிஷன் லெட்டர் இப்போ மேலகத்துக்கு போகுது. இந்த பக்கம் கதவை யாரும் திறக்க முடியாதபடி குச்சியெல்லாம் வச்சு அண்டம் கொடுத்து கதவை சாத்தி கதவை லாக் பண்றான். எதுக்கு நிறைய பேர் உன்னை வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு இவ கேக்குறா. என்ன அவங்க ரீசெட் பண்ண போறாங்கிறாப்ல. நான் இது வரைக்கும் உன்கிட்ட போய் சொன்னதே இல்ல, நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு டெமோ காமிச்சாதான் புரியும், வா உனக்கு டெமோ காட்டுறேன்னு தொப்பிய தலையில மாட்டிட்டு அந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டு போறா. ஒரு டோரை திறந்து அந்த பக்கம் கூட்டிட்டு போனா பாத்ரூம் கதவோட இந்த பக்கத்துல திறந்தா இவங்க ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமுக்கு வந்து நிக்கிறாங்க. அவ்வளவுதான் ஆச்சரியப்பட்டு போறா. என்னப்பா நடக்குது இதுன்ட்டு. வா இங்க இன்னொரு டோர் இருக்கு, அதை திறந்து காட்டுறேன்னு இன்னொரு டோரை திறந்து காட்டுறாப்ல. அடுத்த செகண்ட் சிட்டி மார்க்கெட் பக்கம் வந்துட்டாங்க. வா மறுபடியும் கூட்டிட்டு வர்றான். அவங்க இருக்கிற லொகேஷன் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு போல. டீம் போகணுங்கிறாங்க. இந்த பக்கம் இவளால எதையும் நம்ப முடியல, என்ன நடக்குது அப்படின்னு குழம்புறா. நீ தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் நம்மள சில பேர் விரட்டுறாங்க, அவ்வளவுதான், என்ன நம்புறேல அப்படின்னு கேட்டா ஆமாங்கிறா. வான்னு சொல்லி கையை பிடிச்சு கூட்டு போறான். இன்னொரு கதவை திறந்தா ஒரு கடல் பகுதிக்கு வந்திருக்காங்க. இந்த ஒவ்வொரு இடமும் பல கிலோமீட்டர், பல 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணாதான் இவங்க போன இந்த எல்லா இடத்துக்கும் வர முடியும். ஆனா சில வினாடிகள்ல அவன் விரோதமா கதவை திறந்து கூட்டு வர்றான். அவளுக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு கேப்பா. அவங்க யாருன்னு கேட்டா அவங்களுக்கு பேர் என்னதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நீயும் நானும் ஒன்னா இருக்க கூடாதுங்கிறாங்கறாப்ல. உன் முட்டியில அடிபட்டதுல அதுக்கும் காரணம் அவங்க தாங்கிறாப்ல. எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லு, நாம சேரக்கூடாது, இது தப்பா முடியும்னு ஏன் சொல்றாங்கன்னு கேட்டா விதி புத்தகத்துல இருக்கிறபடிதான் நடக்கணும்னு நினைக்கிறாங்கறாப்ல. விதியின் புத்தகத்துல இருக்கிறபடிதான் நடக்கணுங்கிறது அவர்களோட சட்டத்திட்டம், அதுக்காக தான் இதெல்லாம் செய்யறதா சொல்றாப்ல. ஆனா இந்த விதியை எழுதினாலேயே நான் போய் பார்த்தா இப்ப இந்த கதவை திறந்து நான் அந்த பக்கத்துல போனா என்னையோ இல்ல இப்ப விரட்டிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல அவங்களையோ நீ பார்க்க முடியாது, யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீ வாட்டுக்கு இப்ப இருக்கிற உன் வாழ்க்கைய வாழலாம். இல்ல என் கூடயே இந்த கதவை திறந்து அந்த பக்கத்துல வரதா இருந்தா அந்த பக்கம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ கூட வர்ற, நான் எடுக்கிற ரிஸ்க் எல்லாம் என் கூட துணையில இருக்கிற, அது மட்டும் எனக்கு போதும், எப்பவுமே நீ என் கூட இருக்கணும், அவ்வளவுதான் என் எண்ணம். என்ன பண்ண போற, நான் மட்டும் போகட்டுமா, என் கூட வரையான்னு கேக்குறான். எப்பவுமே கிளாக் வைஸ் கடிகார முள் சுத்துற பக்கம் தான் திருப்பணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஜூனியர் தொப்பியை கொடுத்திருப்பான். ஆனா இந்த தடவை உல்டாவா திருப்பணும் அப்படின்னு சொல்லி திருப்புறான். அப்படி திருப்பினாதான் அவங்க ஏரியா பக்கம் இவனால போக முடியும். விதியை எழுதின ஆளையே பார்க்கணும்னு நினைச்சிட்டு இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிறான். அவன் எங்க போய்கிட்டு இருக்காங்கிறது இப்ப நம்ம கடப்பாறைக்கு தெரிஞ்சிருச்சு. பார்த்துட்டு மனுஷன் ஷாக் ஆகுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜூனியர் அவனும் ஷாக் ஆகுறான். ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி இருக்கு. இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருமே ஏஞ்சல்ஸ் தான், தேவ தூதர்கள் தான். எல்லா பேரையும் தள்ளி விட்டுட்டு வேற ஒரு கதவை திறந்து உள்ள போறான். கடப்பாறையும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரார். சீனியர் சிட்டிசன் இல்லையா, கொஞ்சம் நடந்துதான் ஃபாலோ பண்ணுவாப்ல. நம்ம ஆட்கள் படிக்கட்டிலேயே ஓடுன்னு ஓடுறாங்க. படி அது வாட்டுக்கு மேல போய்கிட்டே இருக்குது. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஜூனியர் கிட்ட ஒரு ஃபைல் வருது. சேர்மனோட
சேர்மனோட ஆபீஸ்ல உன்னை கூப்பிடுறாங்க, உடனே போன ஒரு ஃபைலை கொடுக்குறாங்க. இவரும் ஃபைலை வாங்கிட்டு சேர்மன் ஆபீஸ் நோக்கி போறாரு. இன்டர்வென் டீம்னு ஒன்னு இருக்குல்ல, அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. சேர்மன் ஆபீஸ் நோக்கி வேகமா வராங்க. சூட்கேஸோட இன்டர்வென் டீம் இவனை ரீசெட் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்குது. கடைசி கதவையும் திறந்தாச்சு. பார்த்தா அது மொட்டை மாடி. அந்த பக்கம் இருக்கிற கதவை திறக்கிறாங்க. இதுதான் கடைசி கதவு. அதை திறந்தா அதுவும் மொட்டை மாடி. இன்டர்வென் டீம் வேற நெருங்கி வருது. அந்த பக்கம் ஒன்னா அங்கிட்டு இருக்கிற டோர் வழியாவும் ஒரு டீம் வருது. ரெண்டு பேரும் வசமா மாட்டினாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி லவ் பண்றோன்னு காதல பரிமாறிக்கிறாங்க. இந்த வார்த்தை இவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் ஒரு சேர சொன்னதே இல்ல. இப்பதான் சொல்றாங்க. பிரிஞ்சிருமோங்கிற பயத்துல காதல அள்ளி தெளிக்கிறாங்க. அடுத்த கணம் பார்த்தா ரெண்டு பக்கமும் இருந்த அந்த டீம் ஆட்களை காணோம். என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு புரியல. பார்த்தா நம்ம கடப்பார மட்டும் வந்து நிக்கிறார். நீங்க என்ன நினைச்சீங்க? ஈஸியா சேர்மனை போய் பார்த்தலாம் நினைச்சீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். உன் விதியை உன்னால எழுத முடியாது தம்பி, அதே மாதிரி விதியையும் உன்னால மாத்த முடியாது தம்பின்னு அட்வைஸ் போட்டுட்டு இருக்கும்போது சேர்மன் ஆபீஸ்ல மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம ஜூனியர் இங்க வராரு கடப்பார கிட்ட. உங்களுக்கு சேர்மன் ஆபீஸ்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு ஒரு ஃபைல கொடுக்குறாரு. கடப்பார பார்த்ததும் மூஞ்சி ஒரு மாதிரியா மாறுது. அப்படியே சோகமா நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டாரு கடப்பார. எங்கப்பா அந்த சேர்மன் கேட்டா, யாருக்கு தெரியும், நீ கூட அவரை பார்த்திருக்கலாம், அவரா இருக்கலாம், இல்ல அவளா இருக்கலாம். உன்னோட இந்த இவ்வளவு பெரிய நீண்ட பயணத்துல எங்கேயாவது அவரை பார்த்திருக்கலாம். ஆனா அவர் தான் கடவுள்னும் அவர் தான் சேர்மனுங்கிறது உனக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இவளுக்காக நீ மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கிற. அதே மாதிரி இவளும் உனக்காக அந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாம அவளும் உனக்காக பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கிறா. இது சேர்மனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு போல. உங்களுக்கான மெசேஜ் அப்படின்னு ஒரு ஃபைலை நீட்டுறாரு. அதுல என்ன எழுதிருக்குன்னு கேட்டா, விதியில இருந்து இப்ப நீங்க நடந்துகிட்ட விதம் எல்லாம் ரொம்ப மாறி போயிருக்குதான். அதனால மறுபடியும் சேர்மனு விதி புத்தகத்துல இவர்களுக்காக ஒரு திருத்தத்தை கொண்டு வந்துட்டாரு. இவங்க போற ஃப்ளோ இவங்களை பிரிக்க முடியாது, இதே ஃப்ளோல போட்டுன்னு சொல்லிட்டு திருத்தி எழுதிட்டாரு போல. அடுத்து என்னன்னு கேட்டா, தொப்பியை பிடிங்கிட்டு படிக்கட்டுல இறங்கி போ, இஷ்டத்துக்கு ஏகப்பட்ட டோரை திறந்துட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. நம்ம ஆட்கள் இறங்கி கீழே போகையில தொப்பி போட்டு போற எல்லா பேரையுமே ஒரு மாதிரி பார்த்துட்டே போவாங்க. நம்ம ஜூனியர் எதுக்க போய்கிட்டு இருப்பான். இவங்களை பார்த்ததும் ஒரு வணக்கத்தை போட்டு தலைவர் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கிறார். அந்த வணக்கத்தோட படமும் இந்த இடத்துல முடியுது. இவங்க ரெண்டு பேரோட காதல அந்த விதியே நினைச்சாலும் விதியின் படி நடக்கிற அந்த தேவ தூதர்களும் நினைச்சாலும் மாத்த முடியாதுங்கிறத அழகா படம் காமிச்சு படத்தை முடிச்சிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான கதையா இருந்ததுல. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த 2024ல இப்போ இந்த கதை ரிலீஸ் ஆயிருந்தா அது ரிலீஸ் ஆகும்போது இருந்த ஹிட்டை விட பல மடங்கு இங்க ஹிட் அடிச்சிருக்கும். ஏன்னா அவ்வளவு அட்வான்ஸ்டா கதை இருந்தது. இதையெல்லாம் ஏத்துக்கக்கூடிய அந்த மனப்பக்கம் பல வருஷத்துக்கு முன்னாடி பார்வையாளர்களுக்கு இருந்ததான் தெரியல. அந்த மாதிரி நேரம் தவறி ரிலீஸ் ஆனதுனாலதான் 1000ல் ஒருவன் படம் ஃபிளாப் ஆச்சு. இந்த காலகட்டத்தில் மட்டும் 1000ல் ஒருவன் ரிலீஸ் ஆகி இருந்தது தூக்கி வச்சு உலகமே கொண்டாடி இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு படம் தான் தி அட்ஜஸ்ட்மெண்ட் புரோங்கிற இந்த படமும் கூட. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். அதுவரை காத்துருங்க. பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஐயோ.